सीतापदे राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पतये। हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक सौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணேக்கத்துல ஸ்ரீமத் பாகவதம் புராணாக்கியோயம் ஸ்ரீமத் பாகவத புராண திலகம் வைஷ்ணவ தனம். இது பெரிய சொத்து கிடைச்ச மாதிரி இந்த பாகவதம். எப்படி நிறைய சொத்து இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பானோ அது போல பாகவதம் மட்டும் இருந்துட்டா மகான்களுக்கு அதிகமான சந்தோஷம். சுலபமா பந்தங்களை விட்டுடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் பசி தாகங்களை மறந்துடுவாங்க. பந்த பாசங்களை விட்டு ஆனந்தமா இருப்பாங்க. எதுலையும் ஒட்ட மாட்டாங்க மகான்கள். ஏன்னா இந்த பாகவதம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தாவே பட்டுகள் தன்னாலே கழண்டு போயிடும். ஒரு சின்ன உறவுகளை விட முடியாதவங்க சுலபமா எல்லா உறவுகளையும் விட்டுடுவாங்க. எல்லா உறவுகள் மேல உள்ள பட்டுதலை விட்டு ஆனந்தமா இருப்பாங்க. இவர்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த உறவுகளை பிரிஞ்சா வேதனை அதிகமாக சொல்லுவாங்க இல்லையா. ஐயோ அந்த உறவுகள்லாம் விட முடியாது என்னால, அந்த உறவு எனக்கு முக்கியமான உறவு அப்படின்னு சிலதெல்லாம் சொல்றேன் இல்லையா. இதெல்லாம் ஒன்றும் பெருசா பாதிக்கப்படாது. அது எப்படி சும்மா கற்பனையா சொல்றீங்களா? ததா ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதஹ அனுக்கிரகம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசம் உத்தராம். பெற்ற தாய் ஒரே ஒரு பந்து இருந்தாள் நாரதருக்கு. அவள் பாம்பு திண்டி இறந்து விட்டாள். அப்போ கிராமத்தில் உள்ளவர்கள் வைத்து சம்ஸ்காரம் செய்துவிட்டு என்ன நினைச்சாராம், இருந்த ஒரு பந்தத்தையும் பகவான் நீக்கினான். மனசுக்குள்ள அந்த பக்குவம் ஏற்பட்டு விட்டது. பக்தர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய பகவான் இருந்த ஒரு பந்தத்தையும், ஐயோ நான் ஒரே ஒரு பந்து இருந்தது, 5 வயசு பையன், நான் என்ன எப்படி பழிக்க போறேன் இந்த உலகத்துல. ஒரே ஒரு பந்து, அம்மாவும் போயிட்டாலே என்னை இனிமேல் யார் காப்பாத்துவா அப்படின்னு அலற வேண்டி இருக்க 5 வயசு புள்ள நாரதர் அவர் என்ன பண்றார், பகவான் நமக்கு நல்லதே செய்தான், இருந்த ஒரு பந்தத்தை நீக்கினா, இப்ப சுதந்திரமா பக்தி பண்ணலாம் அப்படின்னு திக்தேச கால வியுத்பன்னஹா, எந்த திக்கு தேசம் ஒண்ணுமே தெரியாத அந்த 5 வயசு பிராயத்துல பிராதிஷ்டம் திசம் உத்தரம் வடக்கு திக்கு நோக்கி கிளம்பினாராம். கேடகர்வட ஆடிச்சு புறக்கிராம் ரச்சாகரான்னு அப்படிப்பட்ட வனமாக புறங்கள் கிராமங்கள் எல்லாத்தையும் தாண்டி நிர்மணுஜே அரண்யே மனுஷ நடமாட்டம் இல்லாத ஒரு அரண்யத்துல போய் தியாயதா சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதச ஔத்கண்யா அஸ்ரு கலாட்சிய
ಪ್ರೇಮಾಧಿಪರ ನಿರ್ಭಿನ್ನ ಫಲಕಾಂಗೋ ಅದೇ ನಿರ್ವೃತ ಆನಂತ ಸಂಪ್ಲವೇಲೇನೋ ನ ಅಪಸ್ಯಂ ಉಭಯಂ ಮುನೆ ಜಾಯದ ಚರಣಾಂಬೋಜಂ ಭಾವ ನಿರ್ಜಿತ ಛೇದಸ ಔತ್ಕಂಡ್ಯಾಶ್ರು ಕಲಾಕ್ಷಸ್ಯ ಹೃತ್ಯಾಶೀನ್ಮೇ ಶನಿರ್ ಹರಿಃ ಪ್ರೇಮಾಧಿಪರ ನಿರ್ಭಿನ್ನ ಫಲಕಾಂಗೋ ನಿರ್ಭಿನ್ನ ಫಲಕಾಂಗೋ அதிநிர்வൃத ஆனந்த சம்பளவேலேனோ நான் அவசியம் உபயம் முனே. இந்த ஸ்லோகம்லாம் எப்போ படிச்சது, திடீர்னு ஞாபகம் வருது. அவருக்கு நோக்கமே பகவானை தியானம் பண்றதுதான். அந்த தியான நிஷ்டையில பகவானே தியானம், அந்த பகவான் ரூபலாவண்யத்தை ரசிக்கணும், அதை சுவைக்கணும் அப்படின்னு நினைச்சு உட்காந்த உடனே ஹிருதயத்துல பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டானாம். அப்ப வைராக்கியம் வந்துடுச்சு, அம்மாவிடத்துல உள்ள பட்டுதலும் விட்டு போச்சு. பகவத் தியானத்தில் தான் அவருக்கு மனசு தீவிரமா ஈடுபட்டது. அந்த பிரேமையில ஒரு பகவான் சாட்சாத்காரம் உண்டாயிடுச்சு ஹிருதயத்துல. ஒரு தடவை பகவான் தரிசனம் கொடுத்தான். அதை பார்த்த உடனே கண்கள்ல கண்ணீர் மல்க, உடம்புலாம் பிரேமாஞ்சனம் உண்டாய், அப்படியே புல்லரிச்சு போச்சு, தொண்டை கத்கதம் உண்டு, கண்கள்ல கண்ணீர் மல்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு அந்த பேரானந்தத்தில் தலைச்ச பிரேமா அதிபர நிர்பின்ன ஆனந்த சம்பளவே, அந்த ஆனந்த கடல்ல மூழ்கிட்டாராம். அப்படியே யார்? நாரதர். அப்படியேப்பட்ட ஒரு 4 மாசம் மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்ட பலன், பெற்ற தாயிடத்தில் உள்ள பட்டுதலும் நீங்கி போயிற்று. அதே சமயத்துல பகவானிடத்துல எல்லையற்ற பக்தி உண்டாயிற்று. எங்க போவோம், இன்னைக்கு எங்க சாப்பிடுவோம், எங்க படுப்போம் அப்படின்ற பயம் சுத்தமா கிடையாது. ஏன்னா பகவான் காப்பாத்துறான். என்ன காம் பர்யடம் துஷ்டமனாக உலகம் முழுவதும் சஞ்சரிச்சாராம். ஆனா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாராம், எங்கேயுமே பயப்படல. விமதோ விமத்சரக கதஸ்பிருகாக, உலக ஆசைகளை விட்டவரா இருந்தாராம், கர்வம் இல்லாதவரா இருந்தாராம், பொறாமையற்றவரா இருந்தாராம். இந்த மாற்றங்கள்லாம் பகவான் நாம சங்கீதத்திலையும் பாகவதம் கேட்டதனுடைய பலனாக நாரதருக்கு இதெல்லாம் சித்தித்து விட்டதாம். பகவானே ஆசிரியர் வாக்கா சொல்றான், நீ என் மேல் உள்ள ஆசையினால மற்ற ஆசைகள்லாம் நீ விட்டுவிட போகிறாய். அது மட்டும் இல்ல, என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு எல்லாமே சித்திக்க போகுது. அடுத்த ஜென்மத்துல நீ விஷ்ணு பார்ஷதனாக போகிறாய் அப்படின்னா பகவான் பெரிய அனுகிரகம் பண்றான். இதுதான் சத்சங்கத்துடைய மகிமை. நான் தர்மங்களை கடைப்பிடிக்கிறேன், வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கல, எதுவும் கடைப்பிடிக்கல. நான் ஒரு சூத்திரஸ்திரியினுடைய புத்திரனாக இருந்தேன். ஆனா பகவான் அனுக்கிரகத்தினால, சாதுக்களுடைய சங்கத்தினால எனக்கு இப்படிப்பட்ட நிலை சித்தித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதையில் தான் பொழுது போக்கணும். தத்ர அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா, எல்லாம் மகான்களுடைய அனுக்கிரகம், சாதுக்கள் அனுகிரகத்தினால்தான் இந்த கிருஷ்ண கதையை கேட்டேன் அப்படின்றார் நாரதர். ஒரு பதம் கூட அனுபதம், ஒரு பதம் கூட விடாம கேட்டேன் பாகவதத்தை. அவ்வளவு பிரேம. அதனால மகான்கள் அந்த பாகவதம் 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 பாகவதத்தை தவிர வேற எதையும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் பாகவத நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு கோஷ்டி, அந்த கோஷ்டி வந்தாங்கன்னா நம்ம அஜ்ஞானம் எல்லாம் அடியோட தொடச்சி எடுத்துருவாங்க. அவ்வளவு குதூகலத்தை நம்மளுக்குள்ள உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. பக்தி நிஷ்டையை அப்படி விதைச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப ஸ்ரீ அண்ணாலாம் இருக்காரு இல்லையா, அண்ணா கடைசி காலம் வரைக்கும் பாகவதம் 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 பாகவதத்திலேயே அவருடைய நிஷ்டை இருந்தது. அவ்வளவு பாகவத நிஷ்டை, எவ்வளவு பாகவதம், ஆயிரக்கணக்கான பாகவத பாராயணங்கள், ஆயிரக்கணக்கான பாகவத உபன்யாசங்கள். அப்படி பாகவத நிஷ்டையா இருந்தார் இல்லையா ஸ்ரீ அண்ணா. அவரிடத்துல இருந்தானே அந்த வியாதி எல்லாருக்கும் நிறைய பாகவதர்களுக்கு தொத்திக்கிச்சு. இந்த பாகவதம் புஸ்தகம் ஒண்ணு இருந்தா போதுமா, உலகத்துல எங்க வேணா சுத்திட்டு வந்துடலாமா. அண்ணா சொல்லுவார், ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகள் சொல்லுவார். நான் எவ்வளவு புராணங்கள் சொல்லுவார் அவர். எவ்வளவு புராணங்கள் சொல்றேன், இதிகாசங்கள் உபன்யாசம் பண்றேன், இந்த பாகவதம் மட்டும் ஒரு தனியா இருக்குது.
இந்த பாகவதம் சொல்றது மட்டும் ஒரு தனி இன்பம், தனி சந்தோஷம் கிடைக்குது. நாங்க எவ்வளவோ சொல்றோம், எத்தனையோ பாகவதம் பண்ணியாச்சு. 1000 எப்படியும் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எப்படியும் 1000கணக்கான பாகவத உபன்யாசம் பண்ணியிருப்பார். எவ்வளோ உபன்யாசம் பண்ணியாச்சு. ஆனா என்னமோ தெரியல, ஒவ்வொரு தடவும் பாகவதம் மேடை ஏறும்போது பாகவதம் சொல்லும்போது புதுசா தான் எங்களுக்கு தோணுது. இந்த அப்போ ஸ்கந்த புராணம் சொல்லியிருக்காரு, மகாபாரதம் எல்லாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த பாகவதம் சொல்லும்போது தனி இன்பமா அவர் சொல்லுவார். யார்? பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அந்த பாகவத்துல என்னதான் இருக்குன்னு தெரியல. அந்த பாகவதம் சொல்லணும்னா ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி தெம்பு, அவ்வளோ ஆனந்தமா இருக்கு அப்படின்னு மகாத்மாக்களுடைய அனுபவங்கள், இப்ப இருக்கிற மகாத்மாக்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம். அப்ப பாகவதம்னா எல்லாருக்கும் ஒரு மயக்கு தான். அது ஏன் அப்படின்னு, அது அப்படி பண்ணிட்டோம். அதனால ஒரு பாகவதம் தான் வசதி, ராமாயண வசதி இல்லையான்னா, அதாவது அந்த எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. நமக்கு எதுல நிஷ்டையா இருக்கிறோன்றது பார்த்துக்கணும். இப்போ அகில பாரத சத் சங்கத்துல, அண்ணாவுடைய சங்கத்துல 1000 ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்காரு. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் எத்தனையோ தடவை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காரு. யாரு? ராமாயண மாமான்னு சொல்லக்கூடிய 1000கணக்கான ராமாயணம் பாராயணம் பண்ணவர். 1000கணக்கான ராமாயணம் பாராயணம் மட்டுமே அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர்லாம் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்காங்க மகாத்மாக்கள். அவங்க அந்த ராமாயணம் மட்டுமே, ராமாயண அபிபத்த குடும்பம், அவருடைய புள்ள பேரன் எல்லாருமே ராமாயணம் ராமாயணம் ராமாயணம். அவங்க வீட்டுல பாராயணம் என்னன்னா ராமாயண பாராயணம் மட்டும்தான். அப்படி ராமாயண நிஷ்டையெல்லாம் இருந்திருக்காங்க மகாத்மாக்கள். அதாவது எல்லாமே கொடுக்கும், எல்லாமே எல்லாத்தையும் கொடுக்கும். நாம எதுல நிஷ்டையா இருக்கிறோமோ அதான் முக்கியம். இப்போ இது மாதிரி சொல்றேன், நான் அதிசயமான ஆட்கள், அதிசயமான மகாத்மாக்கள்லாம் நான் பாருங்கள கேள்விப்படுறேன். இப்போ ராமாயணமாமா நான் பார்த்தது இல்லை, ஆனா கேள்விப்படும்போது ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. இவங்களாம் எப்படி இதுல நிஷ்டையா இருக்கிறாங்க? இப்ப மாம்பழம் பெரியவா போகிறோம், ராமநாமம் மட்டும் போதும். அந்த ராமநாமத்திலே அவர்கள் சுகம் கண்டவர்கள், ராமநாமமே அவர்களை வாழ வச்சிருக்கு, ராமநாமமே அவர்களை செல்வ செழிப்பா வாழ வச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால நாம வேற எதையும் மாற்றாமல், எனக்கு பாகவத ராமாயணம் கூட வேண்டாம், அந்த பாகவத ராமாயணத்துடைய சாரன் நாமாதான் அப்படின்னு ராமநாமத்தை மட்டுமே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க. மாம்பழம் பெரியவா ராமநாம பேங்க் இருக்கு இல்லையா, அதுல மாம்பழம் பெரியவா இருக்காரு இல்லையா, ராமநாம நிஷ்டை. எப்படி இந்த மகாத்மாக்கள்லாம் எப்படி எந்த விஷயத்திலயும் மயங்காம இந்த ராமநாம ஒண்ணு போதுன்னு எப்படி அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுவேன் நான். அது பகவான் அவங்கள அப்படி வச்சுக்கிறான். எதுல நீ உனக்கு விருப்பம் இருக்கோ அதுல அந்த ஸ்ரத்தையை அதிகரிக்க செய்யறானா பகவான். கீதையில பகவான் சொல்றான், அந்த ஸ்ரத்தைய அவங்கள அந்த வழியில அவங்களுக்கு ஸ்ரத்தையை அதிகரிக்க செய்யறதே நான் தான் அப்படின்ட்டான் பகவான். உள்ள அவங்களுக்கு பாவங்களை கிளப்பி அந்த ராமநாமத்திலே அவங்களுக்கு ருச்சியை உண்டாக்கி, மேலும் மேலும் ராமநாமம் சொல்ல 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 பேரானந்த நிலையை உண்டாக்கி, இதை தவிர வேற ஏதாவது மாறினா அவளுக்கு அதுல அலுப்பு தட்டும்படி செய்து, இந்த ராமநாமத்துக்கு மறுபடியும் அந்த ராமநாமத்திலே அதிக சுவையை மறுபடியும் உண்டாக்கி, ஏன்னா வேற எந்த விஷயத்தையும் இவர்கள் மாறாதபடி, சரி கொஞ்சம் மனசு மயங்கும் வேற விஷயத்துல மாறினா கூட இவங்களுக்கு அந்த முதல் சுவைச்ச இந்த ராமநாமத்தில் தான் மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க. என்னதான் நீங்க வேற எது சரி இது கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம், கொஞ்சம் வழியை மாத்தி பார்க்கலான்ட்டு மாத்தி பார்த்தா செட் ஆகாது அவங்களுக்கு. ஆனா கொஞ்சம் மனசு மயங்குது, சரி அதுல ஏதாவது நம்ம அந்த சாதனை கடைபிடிக்கலாம் அப்படி வேற நாமங்களை மாத்துறதோ இல்லாட்டி வேற கிரந்த பாராயணங்கள் பண்றதோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆகாது. திருப்பி அந்த ராமநாமத்துக்கே வந்துடுவாங்க. அது மயக்கம். ராமநாம நிஷ்டையில இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு மயங்கினா கூட அதுல நீடிச்சு நிக்க முடியாது. நம்மளுக்கு இந்த ராமநாமம் கொடுக்குற சௌக்கியம் வேற எதுவும் கொடுக்காதுப்பா அப்படி மறுபடியும் ராமநாமத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒன்னுத்து நாம பகவான் தான் நம்ம ஹிருதயத்துல இருந்து கொண்டு அந்த ஸ்ரத்தை அதிகரிக்க செய்யறானா.
ஒரே விஷயத்துல நிஷ்டையா இருக்கபடி செய்யறானோ. இப்ப நான் ராமநாமம் சொல்றவங்களுக்கு பேரானந்தம் அலாதி, இதுவே எங்களுக்கு போதும், இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்றவங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்றவங்க, அவங்களுக்கு இந்த நாமா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா அதில் அவங்களுக்கு சௌக்கியம். பகவான் அந்தந்த தர்மத்துல அவங்கள நிலைக்க செய்யறான். அந்த நிஷ்டையை விட்டு வேற எந்த நாமத்துக்கும் அவங்க தாவ மாட்டாங்க. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்றவங்க, என் குருநாதர் மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜி வழியில போறவங்க, அந்த நிஷ்டையில இருக்கிறவங்க ஹரே ராம தவிர வேற எதையும் செவிக்க மாட்டாங்க, எதையும் கீர்த்தனம் பண்ண மாட்டாங்க. அதுவே எங்களுக்கு போதும், என் குருநாதர் எனக்கு போதும், இந்த ஹரே ராமா போதும் எங்களுக்கு அப்படி நிஷ்டையா இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா. அதுதான் அவங்களுக்கு வேற எதை கொடுத்தாலும் வேணான்னு. ஏன்னா அதுலயே அவங்களுக்கு எல்லாமே கெட்டிடும். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற 4 வித புருஷார்த்தங்களும் சித்திச்சிட்டோம். அதுக்கப்புறமா அது மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு ஆன்லைன்ல சப்தாகம் நடத்துறாங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ வருஷ கணக்குல நடத்துறாங்க அவங்க சப்தாகம் ஆன்லைன்ல. அதுல யாரோட ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஜூம் மீட்டிங்ல. அவரு பார்த்தா பாகவதம் மட்டும்தான் சப்தாகம் நடத்துறாங்களே தவிர ராமாயணம்லாம் நடத்த மாட்டேன். இல்லை, ராமாயணம் நல்லதுதான், ஆனா எங்களுக்கு பாகவதம் மட்டும்தான். அவங்க பாட்டு பாகவதம் மட்டுமே நடத்துறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தா அண்ணாவுடைய சிஷ்யர் தான், அவங்க பாகவதம் மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது. பாகவதம் 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 மட்டும்தான். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட், அது அவ்வளோ சுவையுடையது பாகவதம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்ல ராமாயணம் படிச்சாதான் இல்லறத்துக்கு நல்லது, தர்ம அர்த்தம் காமம் மோட்சம் இவைகள்லாம் பொழியக்கூடியது ராமாயணம் தான், பாகவதம் இல்லைன்னா பாரமம்சிய தர்மம், அதாவது சன்னியாசிகளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாகவதம் படிச்சு ஷேமா இருக்கிறவங்க நிறைய பேர், அது தெரியுமா? பாகவதம் படிச்சு அவங்கள நல்லா பகவான் கிருஷ்ண பரமாத்மா ராதாகிருஷ்ணன் நல்லபடியா வாழ வைக்கிறான். நல்ல ஷேமா இருக்கிறாங்க, செல்வ செழிப்பா இருக்கிறாங்க பாகவதம் படிச்சவங்க. பாகவதம் படிச்சா நடுத்தரில் நின்றுவாங்க அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க பாகவதம் மட்டும் இல்ல, எதை படிச்சாலும், ராம் பக்தி பண்ணாலும் சரி, கிருஷ்ண பக்தி பண்ணாலும் சரி, இல்ல ராமநாம சொன்னாலும் சரி, இல்ல ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் சரி, ஆரம்பத்துல சோதனைகள் வரும். அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளவு கோடி ஜென்மாக்களை பாவம் பண்ணியிருக்கோம். அந்த கர்ம வினைகள் ஆனது நம்மளை பாதிக்கும் கண்டிப்பா. ஒரு ஸ்ரேயஸ் மார்க்கத்தை, ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்த எல்லாருக்குமே ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமான, கொஞ்சம் இல்லை நல்லாவே கடினமான சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். எதற்காகன்னா, நீ போற பாதையிலிருந்து நழுவறியா இல்லையான்னு உன்னை பரீட்சை பண்ணும். அது மட்டும் இல்ல, ரொம்ப சில அடிகள் படும், மனசு கஷ்டப்படும், சோதனை மேல சோதனையா வரும். அப்ப நம்ம என்ன தோணுதுன்னா, இந்த பாகவத பாராயணம் பண்றதால தான் ரொம்ப சோதிக்குது, பாகவதமே வேண்டாம், ஏற கட்டிடலாம் அப்படின்லாம் தோணும். ஆனா அப்படி ஏற கட்டக்கூடாது. நீ அதையும் தாண்டணும், அந்த சோதனைகளை கடக்கணும். சோதனைகளை கடந்தாதான் ரத்த காய காயம் கூட படும். ஓப்பனா சொல்றேனே, சோதனைகள் வரும். அது பாகவதம் படிச்சா இல்ல, ராமாயணம் படிச்சாலும் வரும், ராமநாம சொன்னாலும் வரும், ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் வரும், சோதனைகள் வரும். ஒரு விதத்துல ஒரு விஷயத்துல நீ நிஷ்டையா ஆகிறன்னு சொன்னா, தீவிரமா ஈடுபடுறன்னு சொன்னா, அது சோதிக்கும் கண்டிப்பா. உனக்கு கஷ்டங்கள் வரும். இது ஆன்மீக பாதையில எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். கொஞ்சம் கடினமான சோதனைகளே வரும். ஏன் பிரகலாதனுக்கு வரலையா? வராத சோதனையா? சீதைக்கு வராத சோதனையா நம்மளுக்கு வந்துட போகுது? பத்ராச்சல ராமதாசருக்கு வராத சோதனையா வந்துட போகுது நம்மளுக்கு? எல்லாருக்குமே. ஏன் நாரதருக்கே சோதனை வரலையா? அம்மா போயிட்டா. எல்லாமே வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி தான் பக்தி பண்ணணும். பிரகலாதனுக்கு வராத சோதனையா? துருவனுக்கு வராத சோதனையா? அதெல்லாம் கடந்துதான் வரணும் பக்திக்கு.
அப்போ ஒரு விஷயத்துல நாம தீவிரமா போறோம்னா அந்த விஷயத்துல சோதனைகள் வருதுன்னு சொல்லி பின்வாங்கிட்டு வேற மார்க்கத்துக்கு போகலாம். வேற மார்க்கம் போனா சோதனை வராது. போவா, பாகவதெல்லாம் வந்து சன்னியாசிகளுக்கு உரியது, நமக்கு கிடையாது. நம்ம ராமாயணம் படிச்சாதான் நம்மளுக்கு சோதனையே வராது, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை தாவாங்க. பாகவத்தை விட்டு தாவனா அங்கேயும் சோதனை வரும். அப்ப என்ன பண்றது? இப்போ ராமர் ரொம்ப சோதிக்கிறாரு. ராமரும் சோதிக்கல, கிருஷ்ணரும் சோதிக்கல. உன்னுடைய கர்ம வினைகள் அவ்வளவு அழுக்கா மனசு இருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். அப்போ நீ உன்னுடைய கர்ம வினைப்படி நிறைய துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. நம்ம பண்ண பாபத்துக்கெல்லாம் பகவான் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சானா நம்ம தாங்க மாட்டோம். நம்ம எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ள மட்டும்தான் பகவான் நம்மளுக்கு சோதனைகள் கொடுக்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தாங்கிக் கொள்ள முடியாதபடி சோதனைகள் கொடுக்க மாட்டான். ஆனா அதுவே நம்மளுக்கு தாங்க முடியல. ஆனா தாங்க முடியாத அளவுக்கு சோதனை கொடுக்குறான்னு சில பேர் சொல்றாங்க. கிடையாது. நம்மளால் தாங்கிக் கொள்ள முடிஞ்ச அளவுக்கு தான் சோதனைகளை கொடுக்குறான். ஆனா அதுவே ரத்த காயப்படும் போது ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப மன வலி தாங்க முடியல. அப்ப நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கான ஜென்மங்கள பாவம் பண்ணியிருக்கோம். அவ்வளவுக்கும் ஒரு நாள்ல அப்ப பகவான் என்ன பண்றான், உனக்கு சின்ன தண்டனை கொடுத்து உனக்கு பெரிய தண்டனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறான் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நீ பண்ண பாவத்துக்கு ஒன்று தண்டனை கொடுத்து மாளாது. அப்போ ஒன்று சின்ன ஒரு தலைக்கு வந்து தலைப்பானோட போகும்படி செய்து உன் பாவத்தை குறைக்கிறான் பகவான். இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அது பிறகு அந்த சோதனையை ஏற்றுக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து நம்ம அதில் முன்னேற்றம் அடைந்தோமானால் அதுக்கு பிறகு வளர்ச்சி மட்டும்தான். அது பிறகு வீழ்ச்சியே கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடையதில்லை. அதனால்தான் அப்பதான் வந்து உனக்கு இந்த ஆறுதல் வசனங்கள்லாம் நிறைய யோகக்ஷேமம் வகம் யகம் மன்மனாபவ மத் பக்த மத்தியாஜமாம் நமஸ்கார், அவர்களை நான் கைவிட மாட்டேன், அகம் துவா சர்வ பாவேப்பியோ மோக்ஷி, நான் எல்லா பாவத்தையும் போக்குறேன். இது மாதிரி ஆறுதல் வசனங்கள்லாம் தேடுவாங்க. அப்போதான் அந்த ஆறுதல் வசனங்கள்லாம் அப்போதான் அவங்களுக்கு உதவும். எப்போ? இந்த சோதனை காலத்துல. அந்த சோதனையை கடந்துட்ட பிறகு நிலைச்சு நின்றுட்டாங்கன்னா ஏதோ ஒரு தர்மத்துல, அது பாகவத பாராயணத்திலயோ ராமாயண பாராயணத்திலயோ இல்ல நாம சங்கீர்த்தனத்திலயோ இல்ல ஒரு ஸ்தாபனத்திலயோ இல்ல ஒரு குரு இடத்துல ஆசிரிச்சோ ஏதோ ஒரு வழியில அவங்க ஸ்டடியா நின்றுட்டாங்க சொன்னா அதுக்கு பிறகு மேல 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 அது வந்து காமதேனு போல கற்பவருஷம் போல அந்த வழியானது அவங்களுக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும். மேல மேல முன்னேற்றங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இந்த லௌகீக பலன்கள் மட்டும் கொடுக்கறதில்ல, ஆரம்ப நிலையில அதெல்லாம் கொடுக்கும். போக 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 அஷ்டமா சித்திகளையும் அவர்களுக்கு அள்ளி கொடுத்துரும். அதுக்கு மேல போக என்ன அவருக்கு மோட்சமே சித்திடும். அந்த மோட்சத்தையும் விரும்பாதவர்களா இருந்தா பகவானுடைய கைங்கரிய சௌக்கியத்துல பேரானந்தத்தை தலைப்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த பாகவதர்களாக அவர்கள் பிரகாசிப்பார்கள். இதுதான் எல்லா பக்தருடைய வாழ்க்கையிலும் நடந்த விஷயம். ராமகிருஷ்ண பரமேஸ்வருக்கு வராத சோதனைகளா சொல்லுங்க பார்க்கலாம். நோய்களால் எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவர் பிரேம 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 பகவத் பிரேமையே விரும்பினார். அது மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் வரும், சோதனைகள் வரும். எல்லா கஷ்டங்களையும் கடந்துதான் பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்படிப்பட்ட ராம பக்தர் பத்ராச்சல ராமதாசர் ஏன் சரியில்லை 14 வருஷம் சரியில்லை இருக்கணும் சொல்லு பார்க்கலாம். அது மாதிரி வரும் சோதனைகள். அந்த கஷ்டங்களுக்கு நடுவுலையும் இவன் பக்தி பண்றானா, குசலருக்கு வராத சோதனையா? அவ்வளவு பிள்ளை குட்டிகளோட பட்னியும் பசியுமாக வாட்டப்பட்டார்கள், எலும்பும் தோளும் ஆயிட்டாங்க. அந்த அம்மா சுக்ஷாமா அப்படின்னு அவருடைய மனைவி பெயர். சுக்ஷாமான பசி தாகத்தினால் வாட்டப்பட்டவள். ஆனா கல்யாணின்னு தான் கூப்பிடுவாரு. அம்மா பசி தாகத்தினால் வாட்டப்பட்டவள், ஆனா கல்யாணின்னு கூப்பிடுவார் குசலர். குசலரே எலும்பும் தோளுமா தான் இருப்பார். ஏன்னா நம்மலாம் வந்து ஒரு நாளைக்கு பல வேலைகள் சாப்பிட்றோம். குசலர்லாம் வந்து பல நாளைக்கு அவங்களுக்குலாம் பல நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு தான் கிடைக்கும். அதை சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அரை வயிறு கஞ்சி கட்சியாலே பெரிய விஷயம் அவங்களுக்குலாம், அமிர்தம் மாதிரி. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களாம் வந்து பக்தி நிஷ்டையில, கிருஷ்ண பக்தி நிஷ்டையில அப்படி இருந்தார் குசேலர்.
அப்ப அவர்கள்லாம் என்ன வாழலையா? பகவான் இடத்துல போய் அவள் அப்ப அந்த நிலையிலேயே பகவானுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அவள் கொண்டு போய் கொடுத்தார். அமோகமான செல்வங்களை வருஷிச்சுட்டான் பகவான் இல்லையா? பாண்டவர்களுக்கு வராத சோதனைகளா? எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. துரியோதனன் பல விதங்கள்ல பீமனை கொல்ல முயற்சித்தான், பாண்டவர்களையும் கொல்ல முயற்சித்தான். அரக்குமலையில போட்டு பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சித்தான். அப்போ பாண்டவர்கள்லாம் அண்ணா காணுமே. அப்ப நகுல சகாதேவர்கள், அர்ஜுனன் போன்ற தம்பிமாரெல்லாம் அண்ணா காணுமே, பீமன்னான்னு தேடினாங்களே. தர்மபுத்திர தம்பி பீமா எங்கடா போயிட்ட அப்படின்ட்டு எப்படி தேடி இருப்பாங்க. அந்த அவனுக்கு விஷம் மோதகம் கொடுத்து குளத்துல தள்ளிட்டாங்க. யாருக்கு? பீமனுக்கு. அப்போ தேம்பி அழறா. யாரு? குந்தி தேவி. பீமா எங்கடா போயிட்ட, என் செல்ல மகனே எங்கடா போயிட்ட அப்படின்னு கதறா. துரியோதனன் போய் கேட்கற, உன் கூட தாண்டா விளையாட வந்தான், அவனை என்னடா பண்ண அப்படின்னு. ஆமா, உன் புள்ளைய பார்த்துட்டு இருக்கான், வேற வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு போயிட்டான் துரியோதனன். அப்போ அவன் தான் தள்ளனது, குளத்துல கொண்டு போய் தள்ளிட்டான். அந்த குளத்துல ஆழம் அதிகமா. அந்த குளத்துல அது அந்த ஆழம் எங்க போகுதுன்னா நாகலோகத்துக்கு போதும். அந்த நாகலோகத்துல போய் அந்த நாகராஜாக்கள் எல்லாம் பார்த்தா குந்தி தேவிக்கு ஒரு இடத்துல உறவினர்கள் அங்க போய் அப்ப அவர்கள் ஒரு அந்த ரசபானம், அந்த பானம் பண்ணா 10,000 யானை பலம் உண்டாகுமா. முடுன்னு குடத்துல இருக்கிற அந்த பானத்தை குடிச்சிட்டானா யாரு? பீமன். 10,000 யானை பலத்தோடு வெளியே வந்தானாம். விஷம் கொடுத்து அவனை கொல்ல நினைச்ச துரியோதனை ஏமாந்து போனான். ஏன்னா பகவானால் ரட்சிக்கப்படுகின்ற அந்த குழந்தை 10,000 யானை பலத்தோடு வெளியே வந்தானாம். அந்த நாகராஜாக்கள் கொடுத்த பானத்தை சாப்பிட்டதுனால இனிமேல் உனக்கு வெற்றி தான், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா அமுச்சு வச்சாங்க. நல்லோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அப்போ நல்லவங்களுக்கும் எல்லாமே நன்மையாவே நடக்கும். அப்போ பீமனை பார்த்த உடனே அம்மான்னு ஆசையா ஓடிடுறான் பீமனை பார்த்த உடனே அப்படியே கட்டி பழிச்சு வச்சு முத்தம் கொடுக்குறான் குந்தி தேவி. எங்கடா போன உனக்கு என்னடா ஆச்சு? நான் எங்கேயோ தேடினமாடா அப்படின்னு. ஒன்னும் இல்லை. அப்ப நடந்த விஷயத்த சொன்ன உடனே விதுரர் கேள்விப்பட்டு, இது யாருக்கும் சொல்லிக்காத, மனசுக்குள்ள வச்சுக்கோ, இனிமேல் பீமனை தனியா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களிடத்துல எல்லாருக்களையும் சொல்றாங்க. விதுரர் சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்களையும் இது போல துரியோதனை போல விஷம் கொடுத்து போல கொல்ல நினைச்சான் அப்படின்னு சொன்னான்னா அவனா அதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வெளிப்புறமாவே அவங்களை கொல்ல முயற்சி பண்ணுவான். இது தெரியாத இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயப்படுவான் துரியோதனன். ஐயோ பீமன் சொல்லிட்டுவானோ நம்ம கொல்ல முயற்சித்த அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதை நான் பழிச்சுன்னு இப்போ வச்சிட்டேன்னா துரியோதனை அப்ப வெளிப்புறமாவே பாண்டவர்களை கொல்ல முயற்சி பண்ணுவான். அதனால சொல்லாதீங்க அப்படின்ட்டு விதுரர் அடக்கி வச்சாரு. குந்தி தேவியே சொன்னான், ஆமா யாருக்கெல்லாம் சொல்லிக்காதீங்க அப்படின்னு 5 குழந்தைகளையும் பாண்டவர்களிடத்துல சொல்லிக்கினாங்க. யாரு? குந்தியும் விதுரரும். மூச்சு விடாதீங்க, யாருக்கெல்லாம் சொல்லிக்காதீங்கன்ட்டு. ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க, பீமனை தனியா விடாதீங்க அப்படின்னு. இந்த 100 பேர் துரியோதனாதிகள் பொறாமையா இருக்கிறாங்க இந்த பாண்டவர்கள் மேல அப்படின்னு. அப்போ அது மாதிரி சோதனைகள் பாண்டவர்களுக்கெல்லாம் வந்தது. நிறைய சின்ன வயசுல இருந்தே சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனா அவர்கள் கிருஷ்ணனுடைய பக்தியை மட்டும் அவர்கள் விடவில்லை கடைசி வரைக்கும். அதனால அவங்களுக்கு பகவான் என்ன பண்ணணும், மேலும் மேலும் வளர்ச்சிகள் கொடுத்தான். இந்திரவஸ்தம் மயன் என்ற சிற்பியின் மூலமாக முதல் விஸ்வகர்மா கொண்டு சபை நிர்மாணம் அந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணார் இந்திரவஸ்தத்தை. அதுபோல சபையை கட்டினது யாருன்னா மயன் என்ற சிற்பி. பல விசித்திரங்கள்லாம் வைத்து அந்த சபையை நிர்மாணம் பண்ணான். யாரு? மயன் என்ற சிற்பினால. அதெல்லாம் யாருடைய கருணையினால? கிருஷ்ணனுடைய கருணையினால சொர்க்கலோகமே பூமியில இறங்கிடுச்சான். அப்படியேப்பட்ட கற்ப விருஷங்கள்லாம் முளைக்கக்கூடிய இடமாயிடுச்சான் இந்திரபிரஸ்தம். அதை பார்த்து துரியோதனன் போராம்பட்டான். அஸ்தனாபுரத்துல நம்மளை துரத்திட்டாங்கன்னு. ஆனா பார்த்தா இவங்க முள்ளுக்காடை கொடுத்தோம் காண்டவனத்தை, இவங்க அதை சொர்க்கபுரியா மாத்திட்டாங்களே, இந்திரபிரஸ்தமா சொர்க்கபுரியா மாத்திட்டாங்களே அப்படின்னு போராம்பட்டான் துரியோதனன். எங்கதான் வாழ விட்டான் அவன். இந்த பாண்டவர்கள் வாழக்கூடாதுன்னு பல யுக்திகளை கையாண்டான். சூதான்னா அரக்கு மாளிகையில போட்டு எரிக்க நினைச்சான். கொஞ்சம் நெஞ்சம்
கஷ்டத்தைய கொடுத்தான், அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தான். அது மாதிரி பக்தர்களுக்கு சோதனை வரலன்னா சொல்ல முடியாது, சோதனை வரும். அதே சமயத்துல பகவான் அவங்களுக்கு செழிப்பையும் கொடுப்பான். அவரு வனவாசத்துல கஷ்டப்பட்டாங்க, சோதனை மேல சோதனை அவங்களுக்கு தொடர்ந்து சோதனையும் வந்துச்சு. அவரு சூரிய பிரசாதமா அக்ஷய பாத்திரம் கிடைச்சது, அது எவ்வளவு கேட்டாலும் சாப்பாடு கொடுக்குமா. அப்படி அது மாதிரி. ஆனா அந்த சோதனை காலங்கள்ல பகவான் ரட்சித்ததை மட்டும்தான் குந்தி தேவி பேசுறாளே தவிர, இவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தே கிருஷ்ணா, உன்னால் தானே கிருஷ்ணா, உன்னை வழிபட்ட பிறகுதானே எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்தது, இவ்வளவு சோதனைகள் வந்தது அப்படின்னு சொல்லல ஒரு நாள் கூட. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இந்த கஷ்டங்கள்ல இருந்துதான் நீதான கிருஷ்ணன், உன் கருணை தானே அல்ல, உன் கருணை அல்லவா எங்களை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்றானா. அதுதான் பக்குவம். இந்த சோதனைகள் வந்த சமயத்திலையும் நீ பகவத் பக்தி எப்படி பண்ற, அப்படியேப்பட்ட குசலர் ஏழ்மை நிலையிலும் துவாரகாதீசனுடைய நண்பண்டி நானே அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாராம். துவாரகாதீசன் நல்லா வாழ வச்சிருக்கான் உன்னை. எவ்வளவு பசியும் பட்டியமா இருக்கிற அந்த பகவான் உண்மையிலே கருணை உள்ளவனா இருந்தா உன்னை நல்லா ஒரு பிடி சாப்பாடு கூட போட மாட்டான். உன் பிள்ளைங்கெல்லாம் பசியுமா ஈரத்துணி போட்டுன்னு தூங்குது குழந்தைங்களாம். நம்மளுக்கும் அறவயிறு கஞ்சி கூட இல்லை, நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட விட்டுருக்கான். அப்ப துவாரகாதீசன் மார்த்தட்டிக்கிற பகவான்ற ஏன் கிருஷ்ணன் அவன் நாமத்தை ஜபிச்சுன்னு இருக்க நீ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அவன் மனைவி. அப்படிப்பட்ட மனைவியும் கிடையாது, அப்படிப்பட்ட பகவானை குறை சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாகவதரும் கிடையாது. அவர் துவாரகாதீசன், அவன் என் மேல பிரியம் அதிகம். இப்படிதான் பகவான் கிருபாலு. அந்த ஏழ்மை நிலையிலும் பகவான் கிருபாலு, என் நண்பன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாரு பகவானை அந்த சக்கிய பாவத்துல. அதுதான் குசேலர். அதே மாதிரி மகா பதிவிரதையாகிய அந்த கல்யாணி, அந்த எலும்பு தோலுமா கிருஷ்ணம் பசி தாகத்துல வாட்டப்பட்டாலும் பகவான் கிருபாலு, உண்மையிலேயே கிருபாலு தான். நீங்க ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்களே, அவன் உண்மையா கண்டிப்பா பகவான் கிருபாலு எனக்கும் தெரியும். ஆனா அதனால ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தரித்திரம்லாம் அடியோடு போயிடுமே, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புறா கல்யாணி இல்லையா. அந்த ஏழ்மை நிலையிலையும் என்னை திரும்பியே பார்க்கல அந்த பகவான். பணம் வந்துடுச்சுன்னு இப்ப செல்வ செழிப்பு வந்துடுச்சு, துவாரகையில் அது ஈசன் ஆயிட்டா, ஒரு நண்பன் இருக்கிறான்னு அவன் திரும்பி பார்க்கல, அப்ப நான் ஏன் போய் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ராங்கி பண்ணிக்கல பாருங்க குசலர். என் நண்பன், என் பகவான், அவனுக்கு எவ்வளவு அலுவல்கள் இருக்கும். நாம் ஒரு தடவை இப்ப அவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தா, பகவானை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என் நண்பனை போய் பார்த்துட்டு வரல, அவனுக்கு சும்மா போகக்கூடாது, அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அப்படியே அவன் படி அளந்துட்டான், எடுத்து வந்து அவனுக்கு போய் அவளுக்கு கொண்டு போறியா நீ அப்படின்ட்டு அவன் மனைவி தடுக்கலாம்ல. அப்படி கிடையாது, தாராளமா கொண்டு போவானா. பகவான் கிருஷ்ண அர்ப்பணம் வஸ்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, ஒரு படி பட்னி பசியமா இருக்கிறாங்க, ஒரு படி அவளத்தை வாயில போட்டுக்கணும் கூட தோணலையா, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த அவள் மூட்டையை கொண்டு போறாரு. இந்த ஏழ்மை நிலையிலையும் பகவானுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். பகவான் நம்மளுக்கு என்ன குத்தான், எப்பத்தாலும் கிருஷ்ணநாமத்தை சொல்லிருக்கு, அவன் என்ன நம்மளுக்கு படியால் தான், அவனுக்கே நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா பக்தி ஆகுமா? அது பக்தியே ஆகாது. என் இஷ்ட தெய்வம், என் குலதெய்வம் என் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் என்னை மனசு நோக்கடிக்கலாம். என் பிரபு சைதன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா, என் மனசை நோக்கடிக்கலாம், என்னை சித்திரவதை பண்ணலாம், ஆனால் என் பிரபு தான் அவரு. எனக்கு கண் முன்னாடி தோன்றாதபடி தரிசனமே கட்சி வரைக்கும் எனக்கு சாட்சாத்காரம் உண்டாகாதபடி தரிசனம் கொடுக்காதபடி என் மனசு என்னுடைய சாதனைகளை வீணடிக்கலாம். என்ன பண்ணாலும் என் பிரபு தான், என் கிருஷ்ணனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்துல சொல்றாரு. என் மனம் முறிவடைய செய்யலாம், என் கண் முன்னாமல் தோன்றாமல் மறையலாம், எப்படி இருந்தாலும் என் பிரபு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை என்ன காயப்படுத்தினாலும் அப்படின்ற திருடனிஷ்ட அந்த பக்தி வேணும். அந்த பக்தி குசல இடத்துல இருந்ததுனால்தான் பகவான் அப்படி வரவேற்கிறான், அவருக்கு பாத பூஜை பண்றான். மகாலட்சுமி ஆகிய ருக்மிணியே சாமரம் வீசலா. இப்படி ஒரு பாகவதர் கிடைப்பாரா, இப்படி ஒரு தூயர் பாகவதர் கிடைப்பாரா? இந்த ஏழ்மை நிலையிலும் பகவானுக்கே கொடுக்க வந்தானே, பகவானுக்கே படிகளுக்கு வந்தானே, இப்படியாப்பட்ட குசலர் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு
யாருக்கு வரும்? எவ்வளவு பக்குவமான மனப்பான்மை இது. உஞ்சவர்த்தி பிராமணர் அந்த அவளை பிடிங்கி சாப்பிட்றான் பகவான். அதுதான்டா எனக்கு வேணும். இந்த பக்த பிரசாதம் தான் எனக்கு வேணும். இது மகா 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 பிரசாதம். இது பகவானுடைய பிரசாதம் மகா பிரசாதம். பக்தர்களால கொண்டு வரக்கூடிய பிரசாதம், கொடுக்கக்கூடிய பிரசாதம் மகா 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 பிரசாதமா. அத பகவானே ஆசைப்படுறானா. லபுக்கு லபுன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறான் அந்த அவளை. அது ஒரு வெள்ளை கட்டி போட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உடச்சகல்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வெறும் வரட்டு அவள். அந்த அவள்ல என்ன இருக்குன்னா வரட்டு அவள் இல்லை, அதுல பக்தி என்ற ருச்சி கலந்துருக்கு அப்படின்னு பகவான் அனுபவிச்சு சாப்பிட்றான் இல்லையா. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, பக்தர்களுக்கு சோதனை வரலையான்னு வந்திருக்கு. ஆனா பகவானால ரட்சிக்கப்படுகின்ற அந்த சோதனைகளை சுலபமாக அவர்கள் கடந்து விடுவார்கள். ஆமா, ராமாயணத்திலையும் பார்க்குறோம், பக்தர்களுக்கு சோதனை வந்தது. சுக்ரீவனுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் உண்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ராமரோட கை சேர்த்த பிறகு ராமருக்கா உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சிட்டார் இல்லையா. தூய பாகவதரா பிரகாசிக்கிறார் யாரு? சுக்ரீவன், ஆஞ்சநேயர், இவங்களாம் பார்த்தோம். கஷ்டம் எந்த பக்தருக்கு கஷ்டம் வரல சொல்லு பார்க்கலாம். அதனால நீ பாகவதம் படிச்சாலும் சரி, ராமாயணம் படிச்சாலும் சரி, நீ ராம் பக்தி பண்ணாலும் சரி, கிருஷ்ண பக்தி பண்ணாலும் சரி, சிவபக்தி பண்ணவங்க கூட பாருங்க, எவ்வளவு நாயன்மார்கள்லாம் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க, சோதனைகள் அனுபவிச்சிருக்காங்க. கஷ்டன்றது எல்லாதே எங்க போனாலும் கஷ்டம் வரும். நீ எந்த ரூபத்துல பகவானை வழிபட்டாலும் கஷ்டங்கள் வரும். ஆனா அந்த கஷ்டங்களை தாண்டி பக்தி பண்றது தான் பக்தியே. துக்காராம் தாசருக்கு எவ்வளவு ஏழ்மை அவருக்கு. ஏழ்மை தான் அவருக்கு. ஒரு மனைவி பட்னினாலேயே செத்துட்டா. 2வது மனைவி தான் அந்த உணரம்மா. அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தது, பிள்ளைய பொண்ணு பிறந்தது. யாரு? துக்காராம் தாசருக்கு. எந்த வேலையும் செட் ஆகாது அவருக்கு. எந்த வேலையில போனாலும் திருப்பி வந்துடுவாரு. அவர் பகவான் நாம சங்கீர்த்தனை விட்டல பாண்டுரங்கன்னு பாடின்னு இருப்பாரு. எப்பத்தாலும் வீட்டை கவனிக்கவே மாட்டார். அந்த அம்மா தான் ஏதோ இந்த மாடு பால் கறந்து வித்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கின்னு அந்த குடும்பத்தை நடத்துவா அந்த அம்மா, துக்காராம் தாஸுடைய மனைவி. அப்போ அந்த சாமர்த்தியமா குடும்பத்தை நடத்தலாம். அப்ப எப்பதாலும் விட்டல பாண்டுரங்கான்னு கத்தின்னு இருக்காரு. ஒரு வேலைக்கு போக மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, சம்பாதிக்க மாட்டேன்றார் அப்படின்னு எவ்வளவு கோவப்பட்டுருவாங்க அந்த அம்மா. ஆனா பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை விடலை துக்காராம் தாசர். அப்போ எவ்வளவு வீரசிவாஜி பணத்தை கொடுக்குறான், செல்வங்களை கொடுத்தா அதை விரும்பல துக்காராம் தாசர். வீரசிவாஜி கொடுக்குற பணத்தை. அப்ப அந்த நிலையிலேயே எப்படிப்பட்ட ஒரு பக்தி நிஷ்டை, எந்த ஒரு பற்றற்ற தன்மை எப்படி இருக்கிறாங்க பாருங்க மகாத்மாக்கள்லாம். அவர் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் சோதனைகள் வரலையா? எத்தனை தடவை பசி தாகத்தினா வாட்டப்பட்டாங்க பல துன்பங்களால. அத்தனையும் தாண்டி விட்டலா பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணி தங்கள் ஜென்மா கரையை தின்று அவருக்கு விமானமே வந்தது வைகுண்டத்திலிருந்து. அந்த விமானத்துல ஏறி துக்காராம் தாசர் போனார் இல்லையா, பாக்குறோம். அவ இப்ப தியாக பிரம்மம் 96 கோடி ராமநாம சொன்னார் தியாக பிரம்மம். அவருக்கு சோதனைகள் வரலையா? ஜெப்பேசன் எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாரு அவங்க அண்ணன் ஜெப்பேசன். அந்த ராமர் சிலையே தூக்கி மறைச்சு வச்சுட்டாரு. அப்புறம் பகவான் அனுக்கிரகத்துல மறுபடியும் அந்த ராமருடைய விக்கிரகம் கிடைச்சது. அந்த விக்கிரகம் இன்னும் இருக்கு, அவங்க போனா பார்க்கலாம். அப்படிப்பட்ட தியாக பிரம்மம் எவ்வளோ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அவ்வளோ கஷ்டமான துன்பங்களை அனுபவிச்சாங்க. அப்ப ராமர் சோதிக்கிறாரே, நான் ஏன் ராமநாமம் சொல்லணும்னு இருந்தாரு, நான் இன்னும் அதிகமா ராமநாமம் சொன்னாரு. ராமர் நாம சொல்லி ராம சாட்சாத்காரமும் அவருக்கு உண்டாயிடுச்சு. அவருக்கும் அதே மாதிரி விமானம் வந்துட்டு ஜம்முன்னு வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு இல்லையா, மகான்கள் அப்படிப்பட்ட ராம பக்தர். அதனால பகவான் சோதிக்க மாட்டான்லாம் கிடையாது. தியாகராஜர் வாழ்க்கையிலையும் தியாக பிரம்மத்தின் வாழ்க்கையிலையும் சோதனைகள் வந்தது. துக்காராம் தாசர் வாழ்க்கையிலையும் சோதனைகள் வந்தது. ஞானேஸ்வரர் 4 பிள்ளைகள், முக்தாபாய், ஞானேஸ்வரர், அம்மா சாரங்க தேவரா, 4 பிள்ளைங்க, ஒரு பெண். அவ்வளவு பேரும் மகாத்மாக்கள் தெரியுமா? அந்த ஞானேஸ்வரர் சரித்திரத்துல பார்த்தா அவங்களுக்கு சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க.
ஆத்மஹத்தியை பண்ணினாங்க, குளத்துல விழுந்து உயிரை விட்டுட்டாங்க. அப்ப இந்த 5 குழந்தைகளும் பிச்சை எடுத்துட்டு கஷ்டப்பட்டுன்னு பகவானால் ரட்சிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்கள ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்க. சன்னியாசி பெற்ற பிள்ளை என்ற ஞானேஸ்வரர் முக்தாபாயெல்லாம் துரத்தி அடிச்சாங்க. அவரெல்லாம் எப்படிலாம் ஏதோ அங்க யாரோ ஒருத்தர் கொடுத்த மாவு எடுத்துன்னு அந்த மாவை இந்த ஞானேஸ்வரர் முதுகுல அந்த வெயில் காயிற போது முதுகுல வச்சு தட்டி அந்த அடை தட்டி அந்த மாவை அந்த சப்பாத்தி 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. இது ரொம்ப அவங்க குளத்துல போய் தண்ணி கூட எடுக்கக்கூடாது, தண்ணி எடுக்க விடலையாம் அங்க இருக்கிற பண்டிதர்கள். ஏன்னா இவர்கள் சன்னியாசி பெற்ற பிள்ளைகள். அதாவது ஞானேஸ்வருடைய அப்பா சன்னியாசம் போயிட்டாரு. சன்னியாசம் பெற்றவுடனே குருநாதர் உத்தரவுனால தன் மனைவியை ஏத்துட்டார். மறுபடியும் அந்த மனைவியோட குடும்பம் நடத்த அப்படின்னாரு. சரி, அப்புறமா சன்னியாசம் போனவர் மறுபடியும் திரும்பி மனைவியோட குடும்பம் நடத்துறோம்னா குரு கட்டலை. சரின்னு சொல்லிட்டு குரு மூலமா அந்த பெண்ணோட சேர்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 5 பேரா பிள்ளைகள் 4 பேரு. அப்போ ஒரு பெண் முக்தாபாயின்னு ஒரு பெண். எல்லாமே மகாத்மாக்கள் எல்லாமே. ஆமா, சாதாரணமானவங்க கிடையாது. அந்த முகம் அந்த முக்தாபாயே மகா தபஸ்வினி. ஆமா, அது மாதிரி செத்தவங்களை உயிர் பழிக்க வச்சா யாரு? முக்தாபாய். அப்படியேப்பட்டவ. அது மாதிரி அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. சாரங்க தேவர் கிடையாது. சாரங்க தேவர் அவர் ஒரு மகாத்மா. இந்த முக்தாபாய் அப்புறம் அந்த ரொம்ப நாள் ஆச்சா அந்த பேர்கள்லாம் மறந்து போச்சு. அந்த ஞானேஸ்வருடைய அண்ணாக்கள்லாம் யாரோ சில பேர் இருந்தாங்க, பேர்லாம் மறந்து போச்சு. எல்லாமே மகாத்மாக்கள் தான். எல்லாமே விட்டோபான்னு யாரோ ஒருத்தர், அவங்களாம் பெரிய பெரிய மகாத்மாக்கள். அப்பா அம்மா போயிட்ட பிறகு அவர்கள் கஷ்டப்படல, பகவானையே நம்பியிருந்தாங்க, விட்டல பாண்டுரங்கனையே நம்பியிருந்தாங்க. அந்த ஞானேஸ்வரி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி எல்லாம் மகாத்மாக்கள். ஏன்னா அவங்களாம் கஷ்டம், சின்ன வயசுல இருந்தே கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்துல நடுவுலயும் பக்தி பண்ணாங்க போல திடமா பகவான் இடத்துல. அதுதான் பார்க்கணும். அதுக்கு பிறகு அவருடைய பெயர்கள் இன்னைக்கு பிரசித்தமா, அதுக்கு பிறகு பகவான் அவர்ல சிறப்பா வாழ வச்சான். இதுதான். அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்கள் பக்தர்கள் வாழ்க்கையில பார்த்தா நிறைய துன்பங்கள் வந்திருக்கு. ஆனா அந்த நிலையிலேயும் அவர்கள் எப்படி பக்தி நிஷ்டை கடைபிடிக்கிறார்கள் என்பதை தான் பகவான் பார்க்கிறான். இது எல்லாருடைய வாழ்க்கை. இன்னைக்கு அன்னைக்கு புரந்தரதாசருக்கு நடந்தது, துக்காராமதாசர் நடந்தது, ஞானேஸ்வரர் நடந்தது, பிரகலாதன் நடந்தது, அன்னைக்கு தியாக பிரம்மத்துக்கு நடந்தது அப்படின்றது மட்டும் இல்லாம, துருவனுக்கு நடந்தது அப்படின்றது மட்டும் இல்லாம, இன்னைக்கும் அது போல பல பக்தர்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. பகவான் கருணை அப்படிதான் காண்பிச்சுன்னு இருக்கிறான். துன்பங்கள் வந்துதான் இருக்குது. எவ்வளவு ரத்த காயரான கஷ்டங்கள் அனுபவிக்கதான் செய்கிறார்கள். ஆனா அதையும் தாண்டி சில பேர் பக்தி பண்றாங்க, சில பேர் பக்தியிலிருந்து பின்வாங்குறாங்க. ஆனா பக்தியிலிருந்து பின்வாங்கினாலும் பகவான் விட மாட்டான். இவர்கள் என்னதான் சலித்து கொண்டு நம்மளுக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது இந்த பக்தியில போறதுனால, சபை நம்ம கொஞ்சம் லௌகிக விவகாரங்களை பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்க போயிடலாம் அப்படின்னு போயிடுறாங்க. போனா கூட பகவான் விட மாட்டேன்றான், திருப்பி பக்திக்கு ஓடியாந்துடுறாங்க. அடப்பாப்பா, இதெல்லாம் கடைபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய சோதனைகள் வருது, கஷ்டம் வருதுன்னு பின்வாங்கிக்கிறாங்க. பின்வாங்கிட்டாங்களே, சரி ஆள் தான் தட பக்திக்கு வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிடுறோம். கிடையாது, மறுபடியும் பிச்சுன்னு ஓடிடுறாங்க பக்திக்கு. என்னால் கிருஷ்ணனை விட முடியல அப்படின்னு நிஸ்கான ஓடி வந்துடுறாங்க. நான் சில பக்தர்களை பார்க்குறேன் அது மாதிரி. கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ என் கிருஷ்ண பக்தி வராங்க. இல்லை, லௌகிக விவகாரங்களை பார்க்கலான்னு போனேன், லௌகிகத்துல மனசு ஈடுபட மாட்டுது, இந்த கிருஷ்ண பக்தியில் தான் என் மனசு ஈடுபடுது அப்படின்ட்டு மறுபடியும் கிருஷ்ண பக்தியை ஓடி வந்துடுறாங்க. அதுதான் பகவானுடைய பக்தி. அதான் என்ன பிரஷ்யந்தி, இது இந்த மார்க்கத்திலிருந்து நழுவுதல் கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி, அவர்கள் என்னை விட்டு அவர்கள் போகவே மாட்டாங்க, இதுல வீழ்ச்சி அடைய என் பக்தர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றான் இல்லையா. பக்தர்கள் வீழ்ச்சி அடைய பகவான் விட மாட்டான். திருப்பி அந்த கிருஷ்ண பக்திக்கு வந்தாதான் அவங்களுக்கு நிம்மதியே.
இல்லைன்னா அவங்களுக்கு சாந்தி இல்லை. நீ உலகத்துல போய் சாந்தியை தேடிக்கலாம், நிம்மதியை தேடிக்கலாம். இங்க கிருஷ்ண பக்தியில சோதனைகள் வருது, கஷ்டம் வருதுன்ட்டு நீ தப்பிச்சுக்கலான்ட்டு நீ போனா இன்னும் சோதனைகள் அங்கெல்லாம் போனா இன்னும் அதிகமா இருக்கும். அந்த பிக்கல் பிடுங்கலாம். அட போய என் கிருஷ்ணனை மறந்துட்டு இந்த லௌகிக விவகாரங்களை ஈடுபடுறதை காட்டிலும் நான் மறுபடியும் சோதனைகள் குத்தாலும் பரவாயில்ல, அந்த கிருஷ்ண சௌக்கியத்தை அனுபவிச்சேன். எனக்கு வேற எதுலயும் உண்மையான சௌக்கியம் கிடைக்கலையா, இதான் என் உண்மையான சந்தோஷமே கிடைக்குது இங்கதான், இந்த பக்தியில் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பக்திக்கு தான் ஊத்துருவாங்க. அது அப்படி பண்ணிடும். அது கிருஷ்ண பக்தியானது, ராம் பக்தியானது. ராம் பக்தர்லாம் அப்படிதான். ஏன்னா லௌகிக விவகாரங்கள் கொஞ்சம் மனசு மயக்கும். இந்த சமயத்தில் நல்லா பணம் சம்பாதிச்சா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ண பக்தி விட்டு விலகி கொஞ்சம் லௌகிக விவகாரங்களை போய் சம்பாதிக்க போயிடுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். போவாங்க, போயிட்டு போன சூடுல உடனே வந்துடுவாங்க. எனக்கு செட் ஆகலை, லௌகிக விவகாரங்களும் லௌகிக வேலைகள்லாம் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஒட்ட மாட்டாங்க இவங்கெல்லாம். எப்படி வறுத்த விதையானது மீண்டும் முளைக்காதோ, வறுக்கப்பட்டோ வேக வைக்கப்பட்டோ விதையானது மீண்டும் முளைக்காதோ, அது மாதிரி இவர்கள் கிருஷ்ண பக்தி பண்றவங்களுக்கு இந்த உலகம் சுவைக்காது. ஏதோ சுவையா இருக்கிற மாதிரி போவாங்க, பகவான் விட்டு விலகி திருப்பி போன சூடுல உடனே ஓடியாந்துருவாங்க கிருஷ்ண பக்திக்கு, ராம் பக்திக்கு. அப்படி பண்ணிடும். அதனால ராமாயணம் பாராயணம் பண்ணா சோதனை வராது, பாகவதம் பாராயணம் பண்ணா சோதனை வராது அப்படின்லாம் கிடையாது. எது பண்ணாலும் சோதனைகள் கஷ்டம் உண்டு கண்டிப்பா. பக்தியில உன்னுடைய பாபங்கள் அதனால் விலகுது, கர்ம வினைகள் கழியுதுன்னு நினைச்சுக்கணும். அந்த நிலையிலையும் நாம திருட பக்தி நிஷ்டையோடு இருந்தா உனக்கு செழிப்பு தான், மேல மேல செழிப்பு தான். பகவான் உன்னை சேமமா வாழ வைப்பான். பணக்காரனா வாழ வைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பணக்காரனா வாழ வைக்கலனாலும் ஆனா அந்த பணக்காரங்களுக்குரிய சௌக்கியங்கள் நீ அனுபவிச்சு இருக்கிறியா இல்லையா, ஏழ்மைப்பட்ட நிலையிலையும் அவனை விட நீ சந்தோஷமான வாழ வச்சிருக்கனா இல்லையா, அந்த பாகவதத்தை படிக்கிறதுனாலையும் பாகவத கதைகளை பேசுறதுனாலையும் ராமாயண கதைகளை பேசுறதுனாலையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியா இல்லையா நீ. இந்த சமிருத்தி, இந்த ஒரு புஷ்டி, இந்த சமிருத்தி வேற எதில் கிடைக்கும்? செல்வ சௌக்கியம்லாம் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கான கோடீஸ்வரன், அவன் இந்த சௌக்கியத்தெல்லாம் அனுபவிக்கிறானா? உன்னை எப்படியாப்பட்ட பக்தியில உன்னை தலைக்கு வச்சிருக்கேன், இந்த பக்தி அவனுக்கு குத்துருக்கானா அந்த பணக்காரனுக்கு? அவனுக்கு பணம் கொடுத்தா சரி, அவன் சௌக்கியமா இருக்கிறான்னு போய் பாரு. எவ்வளவு தொல்லைகளை கட்டி நாழறான், கஷ்டப்படுறான் ஒவ்வொரு நாளைக்கும். ஆனா உன்னை எப்படி ஆரோக்கியமாக சந்தோஷமாக பகவத் பக்தியில உன்னை தலைக்கு வச்சிருக்க, எவ்வளவு ஏழ்மையான நிலையிலையும் சமிருத்தியா இருக்கிற, உனக்கு வந்த கஷ்டம்லாம் மழை போல வர கஷ்டங்கள்லாம் பனி போல நீக்கின்னு தானே இருக்கிறேன் நானு. அப்புறம் என்னை குறை சொல்றதுக்கு நான் உடலையே நானு. பணம் இல்லை, நிர்தனாஸ்தே அபிதன்யா. நீ உலக பிரகாரமான செல்வ செழிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நீ பணக்காரன் போல சந்தோஷத்தை அனுபவிக்கிற சமிருத்தியா. எதனால? பக்தினால, இந்த கிருஷ்ண கதைகளை கேட்கறதுனால, கிருஷ்ண கதைகளை பேசுறதுனால, அதையே தியானம் பண்றதுனால சமிருத்தியா இருக்கு வச்சிருக்கேன் இல்லையா. இது இந்த பாக்கியத்தை நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன்? சில பக்தர்களுக்கு மட்டும்தானே, அந்த உண்மையான பக்தி பண்றவங்களுக்கு மட்டும்தானே கொடுத்துருக்கேன். யோசிச்சு பாரு. இந்த சமிருத்தி அந்த பணக்காரர்கள் அடைகிறார்களான்னு யோசிச்சு பாரு. பார்த்தா கிடையாது. அது வீடு பார்த்தா பழைய பணக்கார வீடு. நான் கூட போனேன், சில பணக்கார வீட்டுக்கு போனா அப்படியே என்னமோ அது தரித்திரம் முடிச்ச வீடு மாதிரி இருக்கும். ஆமா, ஒன்னும் சுத்தபத்தமா இருக்காது. எல்லா வசதியும் சோஃபா போலாம் போட்டிருக்கோம், அப்படியே அங்க பேப்பருங்கெல்லாம் கிடக்கும், ஒரு சுத்தபத்தமா இருக்காது. அது என்னமோ தெரியல, அது என்னதான் சுத்தமா வச்சிருந்தா கூட ஒரு சாநித்தியம் இல்லாத ஒரு, எப்படி சொல்றது, அவங்க வீட்டுல ஒரு தண்ணி குடிக்கிறதோடு பிடிக்காது, அப்படி இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டுல ஒரு பக்தி இருக்காது, ஒரு கிருஷ்ண பக்தி இருக்காது, ஒரு கிருஷ்ண படம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா பெரிய பணக்கார வீடு, பெரிய பங்களா, சோஃபாலாம் போட்டு நல்லா இது பண்ணிருக்கு. அந்த இடம் பார்த்தா என்னமோ எப்படி சொல்றது, தரித்திரம், அதுதான் தரித்திரம் பிடிச்ச வீடு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. பக்தி இல்லாத வீடு. அவர் கோடீஸ்வரன், நல்லா ஏசிலாம் போட்டிருக்காங்க, சோஃபாலாம் பார்த்தா நல்லா வழன்னு சோஃபா இருக்குது, மெத்துன்னு அப்படியே அந்த குஷன் போட்டு உட்காந்தா எப்படியும் ஒரு 1/2 அடிக்கு உள்ள இறங்கிட்டோம் நம்ம உடம்பு. அவ்வளோ அப்படியேப்பட்ட குஷன் போட்டிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது. அவங்க வீட்டில் என்னன்னா ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறதோடு பிடிக்கவே பிடிக்கல. அவங்க கொடுக்குற டம்ளர்ல தண்ணி குடிக்கணும் பார்த்தா புரியல.
வேற வழி இல்லாம கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இல்லை வேண்டாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டா வேணாம். அவன் இப்போ இத்தனைக்கும் கோடீஸ்வரன் தான், பணக்காரன் தான். அந்த இடத்துல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நேரம் இருக்கிறதே முடியல நம்மளால. ஏன்னா கிருஷ்ண பக்தி இல்லாத வீடு, பகவத் பக்தி பண்ணாதவங்க. ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போனோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஆக்சுவலி அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா ஏதோ ஒன்று குறையுது, அங்கே ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒரு லாஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு மங்களம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் எவ்வளோ பணக்கார வீட்டுக்கு போயிடுறேன். ஒரு அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது அங்கே. அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பக்தி இல்லாதவங்க வீடு போனா பணக்காரா இருப்பாங்க, அப்படியே மொசைக் டைல்ஸ் போச்சு, அப்படியே வழவன்னு வழுக்கும். சுத்த பார்த்தா அங்கே ஒரு இடத்துல பார்த்தா, ஒரு பணக்கார வீட்டில் பார்த்தா பேப்பர்லாம் எரிஞ்சு அப்படி சுத்தமே இல்லாமல் இருக்குது. அது வேற விஷயம். இன்னொரு வீட்டில் போனா எல்லாம் சுத்தமா இருக்கு, ஆனா என்னமோ குறைச்சலா இருக்காங்க. ஆனா ஒரு ஏழைப்பட்ட வீட்டுல போனா அவங்க சின்ன வீடு தான், அதுல எவ்வளவு சாமி படம் வச்சிருக்காங்க, எப்படி பகவான் பூஜை பண்றாங்க, அந்த பூலாம் அலங்காரம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சாநித்தியமா இருக்குது. அந்த இடத்துல போனாவே கையெழுத்து கும்பிடணும் போல தோணுது அந்த வீட்டையே. அப்படி வச்சிருக்காங்க அவங்க. பாகவத ஒரு பக்கம் பார்த்தா பாகவத புஸ்தகம் இருக்கும், ஒரு பக்கம் ராமாயண புஸ்தகம் இருக்கும். அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு நல்லா கனவு அம்மாவும் அந்த வாசனை திரவியங்கள் அங்க போனா ஒரு சாநித்தியமா இருக்கும். அதெல்லாம் கூட இல்லை, சாதாரணமா இருந்தாவே அங்க சாநித்தியமா இருக்கும் அந்த வீட்டுக்கு போனா. ஏன்னா அங்க பாகவதர்கள் இருக்கிறாங்க. ஒரு பொட்டி மாதிரி தான் இருக்கும் சின்ன வீடு, ஆனா அந்த வீட்டில் போனா அவ்வளவு சாநித்தியமா இருக்கும். அங்க போய் சாஷ்டாம இருந்து நமஸ்காரம் பண்ணுவேன். ஏன்னா அங்க பகவான் இருக்கிறானே, அங்க சாநித்தியமா இருக்கு. ஏன்னா பக்தர்கள் இருக்காங்க, அதனால சாநித்தியமா இருக்கு. அந்த வீட்டுல கொடுத்தா எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். இந்த பெரிய பணக்கார வீடு தான், ஆனா அங்க சாநித்தியமே இல்லாம இருக்கும். அங்க போனா ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறது கூட கூச்சப்பட்டு குடிப்பேன். ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க முடியாது. அதே மாதிரி வீடுகளுக்கும் போயிருக்கேன். அதே மாதிரி அதனால பக்தர்களை பகவான் எப்படி வாழ வைக்கிறான்னா பக்தியோட வாழ வைக்கிறான். அந்த பக்தர்களுடைய வீட்டுக்கு போனாவே அங்க சாநித்தியமா இருக்கும். அந்த பக்தர்கள் எங்க போனாலும் அந்த இடமே கோயிலாக்கிடுவாங்க அவங்க. அவர் இருக்கிற இடமே சாநித்தியமா இருக்கும். ஏன்னா அவங்களால பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, பாகவதம் படிக்காம இருக்க முடியாது, பகவத்கதைகளை பேசாம இருக்க முடியாது. அவர் இருக்கிற இடமே கோயில் தான், அவர்கள் நடமாடும் கோயில்கள். அந்த பாகவதம் இருக்கிற இடமே செழிப்பா இருக்கும். அவர் போற இடமே கோயிலா மாத்திடுவாங்க அந்த இடமே. அவங்க ஒரு பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எங்கன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போனா கூட பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பாகவத புஸ்தகம் வச்சுப்பாங்க. அதெல்லாம் நல்லா சுத்தமொத்தமா வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு பகவானுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி, ஒரு தயிர் சாதம், அது ஒரு தத்தியானம், ஒரு தயிர் சாதம்னா அது வச்சு படைச்சி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை 4 பேர் கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு பழத்துண்டங்களை அப்படி வெட்டி நறுக்கி, ஒரு மாம்பழம் போன்ற துண்டங்களை நறுக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு உற்சவமா இருக்கும். சிம்பிளா தான், ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு திராட்சை, மாம்பழம், ஒரு பப்பாளி பழம் இதை வாங்கி வச்சிருப்பாங்க. பஜனை பண்ணுவாங்க, நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, பகவான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த பழங்களை எல்லாரும் கொடுக்கும்போது என்னமோ உற்சவம் கொண்டாடுற மாதிரி இருவாங்க. போனா என்னையா வசதி, அவங்களுக்கு வசதியே கம்மி தான், வாடகை வீட்டில் இருக்காங்க. ஆனா அந்த இடத்த எப்படி வச்சிருக்காங்க பாரு, அவ்வளவு சுத்தபத்தமா சாநித்தியமா பகவானுக்கு பூஜைகள் பண்ணி நாமசங்கீர்த்தனம் பண்ணி அந்த வீட்டை கோயிலா வச்சிருக்காங்களே, ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு இருக்கிற இடமே கோயிலா மாறிடும். அவர் எங்க போறாங்களோ, எந்த வாடகை வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீடையே கோயிலா மாத்திடுவாங்க அவங்க. அந்த ஒரு பக்தன் இருந்தான்னா அந்த இடத்துல பக்தி செழிக்கும். இதான் பாகவத லட்சணம். அவர்கள் உடனே ஒரு பாகவத பாராயணம் பண்ணி உடனே ஒரு 4 கதை சொல்லுவாங்க. கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும். அந்த வீட்டுல எழுந்து வர மனசே வராது. அந்த வீட்டுல ஒண்ணு கொஞ்ச நேரம் இருக்கலாமான்னு ஆசையா இருக்கும். அது மாதிரி பாகவதர்கள் வீடு இருக்கு. இத்தனைக்கும் வாடகை வீடு தான், அது மாதிரி இருக்காங்க. ஆனா சொந்த வீடு கோடீஸ்வரன், ஆனா பார்த்தா பக்தியே இல்லாத வீட்டுல ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறது கூட பிடிக்காது. அவர் விருந்தே படைப்பாங்க. ஐயோ வேணாப்பா, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஏந்து வந்துடுறேன். இல்லை அதை சாப்பிடு இதை சாப்பிடு, நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. நான் நான்வெஜ்லாம் இல்லை, இன்னைக்கு வெஜிடேரியன் தான், ஆனால் நான்வெஜ் சாப்பிடுவோம் தான், ஆனால் அன்னைக்கு நான்வெஜ் இல்லை, உங்களுக்கு வெஜ்ஜு இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. வானேன்ட்டு அந்த இடத்துல கை நினைக்கவே மாட்டேன், வந்துனே இருப்பேன். பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது.
இத்தனையும் பணக்கார வீடு தான். அது என்னமோ பிடிக்கல, நம்மளுக்கு செட் ஆகல. ஆனா இவர்கள் பார்த்தா ஒரு பழந்தொண்டங்களை கொடுத்தா கூட அமிர்தமா இருக்கும். இன்னும் என்ன இருக்கும், அவங்க கொஞ்சம் கொடுப்பாங்களா சாப்பிடலாமான்னு. ஏன்னா பக்தர்கள் கொடுக்கறது ஒரு சுவையா இருக்கும். அவர்கள் தயிர் சாதம் கொடுத்தா கூட ஆனந்தமா சாப்பிடலாம்னு தோணும். ஏன்னா பக்தர்கள் கொடுக்குறாங்க இல்லையா, பகவத் பிரசாதமாச்சு. அதான் சுவைக்கிறது. அதனால நாம எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, எதையாவது ஒன்றை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அது ராமநாமம் இருந்தாலும் சரி, ராமநாமம் மட்டுமே போதும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு இருக்கிறாங்க. மாம்பழம் பெரியவா இருக்கார். பாகவதம் மட்டுமே போதும்னு இருந்தவர் சேஷி அண்ணா, இன்னைக்கு நிஷ்டையா இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அவரை கடைப்பிடிக்கிறவங்க, இப்ப நான் சொல்றேன், ஆன்லைன்ல வந்து பாகவதம் நடத்துறாங்க. சப்தாகமா மாசம் 2 பாகவதம் மேல நடத்துறாங்க. அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த பாகவத நிஷ்டையிலேயே இருக்கிறாங்க. வேற ராமாயணம் மாத்திக்கல. சரி, கொஞ்சம் ராமாயணம் ஒரு 9 நாள் ராமாயணம் பாராயணம் பண்ணலாம், பாகவதம் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கல. மாசம் 2-3 பாகவதம் பண்ணிடுவாங்க அவங்க ஆன்லைன் கிளாஸ்ல. அப்ப அந்த பாகவதம் மட்டுமே போதும்னு இருக்காங்களே, அவ்வளவு நிஷ்டை. ஏன்னா அண்ணாவுடைய சிஷ்யர்கள் அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. அவங்க அந்த சிங்கப்பூர் சப்தாகம் அவங்க நடத்துறாங்க, அந்த ஆன்லைன்ல சப்தாகம். அதில் நிறைய பேர் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கலாங்கன்னா அது அந்த பாகவத நிஷ்டையில் இருக்கிறாங்க. எப்படி அந்த ஒண்ணுத்துல நிலைச்சு நிற்க முடியுது அவங்களால? அதான் குரு பிரசாதம், ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகம். இஸ்கான்ல வந்து பார்த்தா பாகவதம் தான் பிரதானியம் அவங்களுக்கு பாகவதம் தான். இப்போ ராமாயணத்தை பத்தி பேசணும்னா ராமாயணத்தெல்லாம் சப்ஸ்டியூட் தனியா கொஞ்சமா ராமாயணம் பத்தி பேச மாட்டாங்கல்ல, ராமாயணத்தை பத்தி சொல்லுவாங்க, கொஞ்சமா சொல்லுவாங்க. ஆனா பாகவதம் தான் அவங்களுக்கு பிரதானியம் இஸ்கான்ல எது பாகவதம் தான். அந்த பாகவத ஸ்டைலே இருக்கிறாங்க. அதனால எதையாவது ஒண்ணு கடைப்பிடிக்கணும், அந்த ஒண்ணுத்தை நிஷ்டையா கடைப்பிடிக்கணும், அதான் முக்கியம். மற்றதுல மயங்க கூடாது. அப்படி இருந்துட்டா அந்த ஒன்றே உனக்கு சேமத்தை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாகவதம் படிச்சா சோதனைகள் வரும், நம்மளுக்கு நடுத்தரில் நிற்க வச்சிடும், பணம் கொடுக்காது. அதெல்லாம் ஆரம்ப நிலையில கஷ்டத்தை கொடுக்கும். பகவான் எதுக்காகனா நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை போகிறதுக்காக பகவான் அப்படி எல்லாத்தையும் புடுங்குவோம். பௌதிகமான சொத்துக்களை புடுங்கிறது எதுக்காகனா, தத்ர அந்தரதீயதா பிரசாதாய. எதுக்காக மறைஞ்சான் கோபிகள்னா பிரசாதாய அனுகிரகம் பண்றதுக்காக தான் மறைஞ்சான். அது மாதிரி இந்த பௌதிக செல்வங்களை எதுக்காக பகவான் பக்தர்கள் வாழ்க்கையில பறிக்கிறான்னா, அதன் மூலமா அவங்களுக்கு இந்த செல்வமே என்னை காப்பாத்திட்டோம், இந்த சொத்து சுகமே என்னை காப்பாத்திட்டோம் அப்படின்ற எண்ணம் போய் கிருஷ்ணன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவன், இந்த சொத்து சுகம் நம்மளை காப்பாத்தாது, இது என்னைக்குனால கைவிட்டு போயிடும், இது நிரந்தரம் அல்லாதது அப்படின்ற மனப்பான்மை அவங்களுக்கு உண்டாகிறதுக்காக பகவான் அந்த சொத்துக்களை பணத்தை பறிச்சு நடுத்தல நிக்க வைக்கிறான். நிக்க வச்ச பிறகு ஐயோ நம்ம எங்க போவோம், நம்ம என்ன சாப்பிடுவோம், நம்மளுக்கு இப்போ 10 பைசா கையில இல்லையே, எல்லாம் பறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது, கிருஷ்ணா நீதான் கிருஷ்ணா காப்பாற்றணும்னு அவனை சரணம் அடையாச்சா, அதுக்கு பிறகு பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அப்புறமா வந்து அனுகிரகம் பண்றது நிரந்தரமா இருக்கும். இது பகவான் நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில பண்றான். அதனால தான் பகவான் அவங்க கர்வத்தை போகத்துக்காக தான், மற்றதை அண்டி இருக்கக்கூடாது, தன்னையே நம்பி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அவங்களுடைய பொருளை எல்லாம் பகவான் பறிக்கிறான். அவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள்லாம் பகவான் தடுக்கிறான். இதான் விஷயம். இதை புரிஞ்சுக்காம பகவானை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பக்குவப்படுத்துறான் பகவான் சோதனைகள் மூலமாக, நம்மளுடைய ஏழ்மைகள் மூலமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பண கஷ்டத்தின் மூலமாக, மன கஷ்டம் மூலமாக, நோய்கள் மூலமாக நம்மளை பக்குவப்படுத்துறான். இந்த நிலையில நீ என்ன நினைக்கிறியா நினைக்க மாட்டேன்றியா அப்படின்னு. அப்படி மேலும் மேலும் பகவானை நினைக்கும் போது அதுக்கு பிறகு பகவான் தனி அனுகிரகம் உனக்கு பண்ணுவான். ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்ல பகவான் ரட்சிப்பான். இந்த பகவானை பத்தி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, பக்தர்களுடைய சங்கத்துல பழகி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, அவரு பக்தியிலிருந்து நீ வீழ்ச்சி அடையவே மாட்டேன். பக்தனுக்கு என்னைக்கு வீழ்ச்சி கிடையாது. சில பேர் வந்து பகவான் மேல கோவிச்சுண்டு இந்த பகவத் பக்தியை வேணான்னு பின்வாங்கி போய் லோக விவகாரத்துல இறங்கி ரொம்ப நாளா காணாம போயிடுவாங்க. ஏன்னா பகவானை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம்.
பக்த சங்கம் இல்லைன்னு அர்த்தம். பக்த சங்கத்துல இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கூட பகவான் விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, உடனே ஓடியாந்துருவாங்க. ரொம்ப நாள் காணாம போய், ஆனா பகவான் விட மாட்டேன் வச்சுங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு, அவங்க திருப்பி பகவான்களை வர்றதுக்கு. ஏன்னா சத்சங்கம் இல்லை. அவன் பகவான் என்ன பண்ணுவான், இவங்க ஏற்கனவே பக்தி பண்ணியிருக்காங்க, பக்தியில அந்த பகவத் சௌக்கியத்தை அனுபவிச்சிருக்காங்க. அந்த கொஞ்சம் அனுபவிச்சா கூட அது வீண் போகாது, அது ஒன்று துரத்தின்ண்டே இருக்கும். அப்புறம் மறுபடியும் அந்த கிருஷ்ண கதைகளை கேட்கலாம், அந்த சுவையை அனுபவிச்சோமே அப்படின்ட்டு யாராவது ஒரு பக்தர்கள் மூலமா மறுபடியும் பகவான் என்ன பண்ணுவான், அந்த கோயிலுக்கு அந்த பக்தி கொண்டு வந்துடுவான். அந்த பக்தனை, வீழ்ச்சி அடைந்த பக்தனை திருப்பி கொண்டு வந்து திரும்பியும் பாகவத் தர்மத்தில் ஈடுபட செய்வான். பக்தர்கள் மூலமா தான் எல்லா வேலையும் செய்வான். பகவான் டைரக்டா செய்ய மாட்டான், பக்தர்கள் மூலமாக அந்த பக்தனை பக்குவப்படுத்துவான். வீழ்ச்சி அடைந்த பக்தனை, லௌகிக விவகாரங்களை தவறி போன பக்தனை மறுபடியும் பக்தர்கள் மூலமா கொண்டு வந்துடுவான். அவனுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வந்துடுவான், அவ்வளவுதான். பகவானை விட்டு அவங்க தப்பிக்க முடியாது. அதனால பக்தர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது. வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் காலதாமதம் முன்ன பின்ன ஆகுமே தவிர, ஆனா எப்படியாவது அவங்க மறுபடியும் பக்திக்கு வந்துடுவாங்க. அதான் பகவான் செய்யக்கூடிய செயல்கள். ஏன் ஈவன் இந்த மதத்தை விட்டு வேற மதத்துக்கு கன்வெர்ட்டே ஆயிட்டாங்க. கிருஷ்ண பக்தி நல்லா பண்ணிட்டே இருந்து வேற மதத்துக்கு கன்வெர்ட் ஆகி ஞானஸ்நானம்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டா கூட பகவான் அங்க ஒரு அடி கொடுத்தான். அந்த ஞானஸ்நானம்லாம் எடுத்து அந்த மதத்துல கன்வெர்ட் ஆகி போயிட்டு அவங்க அங்க ஒரு அடி கொடுத்தான். அங்க ஒரு அடி கொடுத்த உடனே மறுபடியும் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டார் அவர், தெரியுமா? அது மற்ற மதம் மாற்றப்பட்டு ஒரு பக்தர், கிருஷ்ண பக்தர் போயிட்டு ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டாரு. அங்க போய் எடுத்துட்டு அந்த மதத்துல கடைசியில ஒரு அடி கொடுத்தான். அந்த இடத்துல அந்த சர்ச்சில் அவங்களுக்கு ஒரு அடி கிடைச்சிது. அந்த அடி தாங்க முடியாம என்ன பண்ணாரு, காட்சியில் என்ன பண்ணாரு, ஐயோ இது வேணவே வேணாம், நம்ம இருந்த கிருஷ்ண பக்தியே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிருஷ்ண பக்தி வந்துட்டார். அது மாதிரி ஒரு பக்தர் கண் கூட பார்த்தது. பகவான் நீ மத மாற்றமே ஆனாலும் சரி, இந்த பக்தி கிருஷ்ண பக்திக்கு வந்தவங்க எந்த இடத்துக்கு போனாலும் மறுபடியும் கிருஷ்ண பக்தி தான் வந்து ஆகணும். பகவான் விடவே மாட்டான். ஒரு அடி கொடுத்து பகவான் திருப்பி இட்டு வந்துட்டானா இப்ப மறுபடியும் கிருஷ்ண பக்தியில தீவிரமா ஈடுபடுறாரு. அது மாதிரி இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நேர்ல பார்த்ததுனால சொல்றேன். இது மாதிரி நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையை பார்த்ததுனால இதான் கிருஷ்ணன் பண்ற அதிசயங்கள். அதனால எல்லாமே சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதுதான். இது பாகவதம் தான் சௌக்கியம், ராமாயணம் தான் சௌக்கியம், ராமநாமம் தான் சௌக்கியம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சௌக்கியம், இல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே ராம தான் சௌக்கியம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே சௌக்கியம்தான். ஆனா நீ எதுக்கு லாய்க்கு, அதான் அண்ணா கேட்குற மாதிரி, நீ எதுக்கு லாய்க்கு, உனக்கு எது நல்லா செட் ஆச்சு அதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சுன்னு நீ கரையேறிக்கோ, அவ்வளவுதான். எல்லாருக்கும் சோதனைகள் வரதான் செய்யும். சர்வத்திர வியசனாபகத்தியா, நீ எங்க போனாலும் துன்பங்கள் வரதான் செய்யும், தொடர்ந்துதான் வரும். நான் இந்த மார்க்கத்தை விட்டு அந்த மார்க்கத்துக்கு போனா எனக்கு துன்பங்கள் வராது, நான் தப்பிச்சிக்கலாம். நான் சிவ வழிபாடு பண்ணா தப்பிச்சிக்கலாம், அங்கேயும் சோதனைகள் வரும். நான் முருகர் வழிபாடு பண்ணா, கிருஷ்ண பக்தியை விட்டு நான் முருகர் வழிபாடு பண்ணா சோதனைகள் வராதுன்னா அங்கேயும் சோதனைகள் வரும். முருக பக்தர்களும் சோதனைகள் அனுபவிக்கிறாங்க. எங்க போனாலும் துன்பங்கள், நம்ம அவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா, கர்ம வினைகளின்படி துன்பங்கள் வரதான் செய்யும். ஆனா உனக்கு பெருசா வராம சின்னதா வரும்படி செய்து பகவான் தப்பிக்க வைப்பான். அதான் கிருஷ்ணனுடைய கருணை, புரியுதுங்களா? இதுதான் பகவான் பண்றது. அதனால சோதனைகள் வராது. இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா, இந்த கிருஷ்ண பக்தி விட்டு ராம் பக்திக்கு போனா சோதனைகள் வராது, இல்ல ராம் பக்தி விட்டு கிருஷ்ண பக்திக்கு போனா சோதனைகள் வராது அப்படின்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் ஆறுதல், இதை தொட்டு அந்த விட்டு போனா கொஞ்சம் ஆறுதல் கட்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் அங்க சோதனைகள் ஆரம்பிக்கும். அந்த சோதனைகளை கடந்தாதான் நீ பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். அதனால எல்லா பக்தர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும். ஆனா அந்த கஷ்டங்களை மறக்கிறதுக்கு அதுதான் ஒரு போதை. மதிரா மதாந்தகா அப்படின்ட்டு பாகவதர் சொல்லியிருக்கு. இந்த பானமத்தக துருவஸ்துதியில் கூட வருது. என்னன்னா, இப்போ போர்க்காலத்துல சத்திரிகள் சண்டை போடுறாங்கன்னா
அவங்க ஒரு வீரபானம்னு ஒரு பானம் சொல்லுவாங்க. அது விகிதம், அவள் விதிக்கப்பட்டது. அந்த வீரபானம் சாப்பிட்டா தான் அந்த ரத்த காய ரணகாயங்கள்லாம் கொஞ்சம் வலி மறந்து நல்லா தூங்கி எழுந்து மறுநாள் சண்டைக்கு வர முடியும். அதனால் அந்த காயங்கள்லாம் உடனே ஆற்றப்பட முடியாது. அப்போ அந்த காயங்களுடைய வலிகளாவது இவங்களை பாதிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு வீரபானம், அதாவது மதுபானம், அது சாப்பிடணும். சாப்பிட்டாங்கன்னா அப்போ அந்த வலி தெரியாதான். இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் கூட அனஸ்டீசியா போடுறாங்க இல்லையா, போட்டு அந்த அந்த உடம்புல வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு போத வஸ்து, ஒரு அந்த மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா. கொடுத்த பிறகு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு அப்புறமா தெரியுது, அந்த அனஸ்டீசியா கொடுக்குறாங்க இல்லையா. அப்புறமா தெரிஞ்ச உடனே அப்போ வலி எடுக்க ஆரம்பிக்குது ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு இல்லையா. ஒரு கை ஆப்ரேஷன்னு அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த அனஸ்டீசியா கொடுக்காம நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? வெளியில துடிப்பான். அந்த அனஸ்டீசியா கொடுத்தா அந்த வலியை மறந்துருப்பான். அதுக்காக தான் அந்த அனஸ்டீசியா கொடுக்குறது, அதாவது மயக்க மருந்து கொடுக்குறது, வலி மறந்துருக்கிறதுக்கு. அது மாதிரி சத்திரியர்கள்லாம் பார்த்தா அந்த வீரபானம் சாப்பிட்டு அந்த வலியை மறந்து நல்லா தூங்குவாங்க. தூங்கி மறுநாள் பார்த்தா அந்த போதை தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ சாதாரண மதுபானம் பண்ணுறவனே நான் கவலைகளை மறக்கிறதுக்கு தான் நான் மதுபானம் பண்ணுறேன்றான், அந்த போதையில் இருக்கிறதுனால, அது ஒரு சுகம் கொடுக்குதுன்றதுனால இல்லையா. அது மாதிரி. ஆனால் அதை விட வசதி இந்த பாகவத கதை. இந்த சம்சாரத்தில் நீ எவ்வளோ துன்பங்கள் பட்டிருக்க, இந்த கிருஷ்ண குதூகலம், இந்த கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்ல நீ மெய்மறந்து போய் இந்த பானம் பண்ண பண்ண உனக்கு குடும்ப கவலைகளை மறக்க செய்யக்கூடியதான் அப்படியேப்பட்ட ஒரு போதவஸ்தம், அப்படியேப்பட்ட ஒரு மனசை புஷ்டிப்படுத்தக்கூடிய ஒரு பானமா இந்த கிருஷ்ண கதையானது, இந்த ராம கதையானது. ஆமா, இந்த சம்சார தாபங்கள்ல எவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருப்ப, எவ்வளவு அவமானங்களை மனசு புண்பட்டு இருக்கும், எவ்வளவு அவமானங்களால் மனசு புண்பட்டு இருப்ப, கோபதாபங்களால கஷ்ட நஷ்டங்களால மனசு எவ்வளோ புண்ணா இருக்குது. அந்த புண்ணா ஆத்தத்துக்கு என்ன வழி அப்படின்னா கிருஷ்ண கதைகள், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம். இந்த பாகவத கதைகளை பத்தி பேச 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 இந்த புஷ்டிகி துஷ்டிகி அந்த அசுராசம் அப்படியேப்பட்ட இதை சாப்பிட 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 பாகவத கதையே அந்த கவலைகளை, அந்த புண்ணை ஆத்தக்கூடியது, மனசு புஷ்டிப்படுத்தக்கூடியது. புரியுதுங்களா? அப்படிப்பட்டது பகவானுடைய கதை அப்படின்னு துருவ சுவாமி தன் பிரார்த்தனையில் தெரிவிக்கிறார். அதனால பாகவதம் ஒன்னதை விட ஒண்ணு வசதி, இது வசதி இல்லை அது வசதி அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ராமநாமம் தான் வசதி, ஹரிகிருஷ்ணா நாம வசதி இல்லை. அந்த ராமநாமம் உனக்கு வசதி, அதனால ஹரிகிருஷ்ணா வசதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு ராமநாமம் சுலபமா இருக்கலாம், எங்களுக்கு ஹரிகிருஷ்ணா தான் வசதியா இருக்கும், அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ? அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா சொல்றவங்க இல்ல இல்ல ஹரே கிருஷ்ணா தான் வசதி, ராமநாமம் வசதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ராமநாமம் சொல்றவங்களுக்கு அது வசதியா இருக்குது, அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன். அது மாதிரி இல்ல, நாம சங்கீர்த்தனமே வேணாம், நான் பாகவத பாராயணமே பண்றேன். ஏன்னா பாகவத பாராயணத்திலேயே ராமன் கிருஷ்ணாய வாசுதேவாய அதுலயே நாம சங்கீர்த்தனம் இருக்கு. ஆமா, எக்கச்சக்க நாமங்கள் கொட்டி கிடக்குது பாகவதத்துல. அதனால பாகவத பாராயணமே எனக்கு போதுமானது அப்படின்னு நிஷ்டையா இருக்கிறவங்க அதுல சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதை விட சௌக்கியம் வேற எதுவுமே இல்லை, நாம சங்கீர்த்தனம் நாம தனியா பண்ணணும் அவசியம் இல்லை. குண கர்ம நாம் ஒண்ணு பகவத் குணங்களை பத்தி பேசுறது, இல்லாட்டி கர்மா அவனுடைய லீலைகளை பத்தி ஸ்மரிக்கிறது, அந்த குணகீர்த்தனங்கள் ஆகிய இந்த பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் பண்றது. இல்லைன்னா நாம் வெறும் நாமத்தை மட்டும் சொல்றது. எதை கடைபிடிச்சாலும் ஓகே. அலம் ஏதாவது அலம் போதுமானது, ஏதாவது ஒண்ணு கடைபிடிச்சா போதுமானது. ஒண்ணு பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம். குணகீர்த்தனம்னா ராமனுடைய குணங்களை பத்தி கீர்த்தனம் பண்ணலாம். கர்மா குண கர்ம நாம் கர்மனா பகவானுடைய கிருஷ்ணலீலைகளை பத்தி பாராயணம் பண்றது. நாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் நாமத்தை சொல்றது, இல்ல ராமராமன் நாமத்தை சொல்றது. ஏதாவது ஒரு வழியில போ,
இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கூட வச்சுக்கோ. இப்போ பாகவத பாராயணம் பண்றோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் பாகவத பாராயணம் பண்றதா வச்சிருக்காங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படி சொல்லிதான் அண்ணா ஆரம்பிப்பாரு உபன்யாசம். அவ நாம சங்கீர்த்தனம் அங்க உண்டாச்சு. அப்போ ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் கடைப்பிடிக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இது பக்தியில சுதந்திரம். நீ பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணு, கதைகளை பேசு, நாம சங்கீர்த்தனமும் கூட வச்சுக்கோ, எல்லாத்தையும் கடைப்பிடிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்றத்துல நெஷ்டியா இருக்கிறவங்க ஏதாவது ஒன்றத்துல நெஷ்டியாம இருக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நாம சங்கீர்த்தனம் இப்போ இஸ்கான்ல பார்த்தா ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொல்றாங்க, பாகவதமும் படிக்கிறாங்க. அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்றை மட்டும் பற்றி கொள்பவர்களும் இப்ப ராமனம் மட்டும் போதும், மாம்பழம் பெரியவா இருக்கிறார், பாகவதம் மட்டும் பாராயணம் பண்றது மட்டும் போதும் நிஷ்டையா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கேரளால பார்த்தா குருவாயூரப்பா கோயில்ல கேரளா அப்போனா அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், நாம சங்கீர்த்தனம் கூட வேண்டாம், வெறும் பாகவத பாராயணமே நிஷ்டையா இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இதே கேரளால போனா அது மாதிரி இருக்காங்க. பாகவதம் மட்டும் போதுன்றாங்க அவங்க, எங்களுக்கு பாகவத பாராயணமே போதும். சில பேர் நாராயண பாராயணமே போதுன்ட்டு நாராயண பாராயணம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இருக்காங்க. எவ்வளவு பக்தர்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த பாகவதம் என்ன எங்களுக்கு கொடுக்காது? இந்த பாகவதம் கொடுக்காதது மற்ற ராமாயணமோ நாம சங்கீர்த்தனமோ ராமநாமோ வேற என்ன குத்துற போகுது நம்மளுக்கு? இந்த பாகவதம் ஒன்னே போதும் எங்களுக்கு. இதுவே எல்லாத்தையும் கொடுத்துரும். தர்மார்த்தம் காம மோட்சம் எல்லாத்தையும் கொடுத்துரும். இதுவே புக்தி முக்தி பிரதாயினி, புக்தி முக்தி இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியம் ரெண்டுமே கொடுத்துரும். அப்படின்னு துக்க தாரித்திரியம் எல்லாத்தையும் போக்கிடும். இது ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி, நம்ம ஷேமா வாழ வைக்கிறேன்னு பாகவதம் கர்ஜிக்குது. அப்படி தாரித்ரிய துக்க ஜ்வரதாஹிதானாம் மாயா பிசாச்சி பரிமர்த்திதானாம் சம்சார சிந்து பரிபாதிதானாம் ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. மாய் என்ற பிசாசனால் ஆட்டி வைக்கப்படுபவர்களை காப்பாத்தி ஷேமா வாழ வைக்கதான் பாகவதம். சம்சார சாகரத்துல தத்தளிப்பவர்களை கரையேற்றி விடுகிறதாம் பாகவதம். துக்கம் தரித்திரத்தினால எரிக்கப்படுபவர்கள், தரித்திரம் என்ற ஜுரத்தினால எரிக்கப்படுபவர், நோயினால வாட்டப்பட்டவர்கள், தரித்திரம் என்ற நோயினால அவர்களை நான் அந்த நோயை போக்கி சேமா வாழ வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு செல்வ செழிப்பு குத்து சேமா வாழ வைக்கிறேன் அப்படின்னு பாகவதம் கர்ஜிக்குதான். இதை விட வேற என்ன ஆகணும்? அப்போ பாகவத நிஷ்டையா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வசனங்கள் இருக்கு, ஆறுதல் வசனங்கள், ஆறுதல் ஸ்லோகங்கள் எவ்வளவு இருக்கு. அப்போ பாகவத நிஷ்டையா, பாகவத மகாத்மியத்தை ஒருத்தன் படிச்சிட்டான்னா பாகவத நிஷ்டை ஆயிடுவான். அதனாலே அவன் பாகவத்தை விட்டு விலக முடியாது. எனக்கு பாகவதமே போதும்னு சொல்லுவான். எனக்கு இந்த பாகவத்திலே ராமாயணம் இருக்கு, பாகவத்திலே ராமாயணம் இருக்கு இல்லையா? தக்ஷ யக்ஞம் சிவனுடைய வைபவம் இதுல பாகவத்திலே இருக்கு. இதுல வராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம் எல்லா அவதாரங்களும் பாகவத்திலே இருக்கு. கிருஷ்ண அவதாரமும் பாகவத்திலே இருக்கு. கிருஷ்ணனை பக்தி மட்டும் படிக்கணும்னா 10ஆம் ஸ்கந்தம் ஃபுல்லா படிக்கலாம். கிருஷ்ண அவதாரத்தை மட்டும் கிருஷ்ண பக்தி மட்டும் பண்ணலாம். மற்ற அவதாரங்கள் மற்ற புராணங்களை நான் வராக புராணம், கூர்ம புராணம் அதுல போய் நான் கூர்ம அவதாரம் படிக்கணும் அவசியம் இல்லை. பாகவதத்திலே கூர்ம புராணத்தை பத்தி சொல்லியிருக்கு, வராக புராணம் பத்தி சொல்லியிருக்கு. என் பாகவதமே ஃபுல்ஃபில்லா இருக்கு அப்படின்னு பாகவத்துல ரமிக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? அவருக்கு வேற கந்தத்துக்கு போகவே மாட்டாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆன்லைன்ல பாகவத பாராயணம் பண்றாங்க. அது மாதிரி நிஷ்டையா இருக்கணும். அப்படி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி கொண்டு அதுல கரையேறவங்களும் உண்டு, இல்ல 2-3 விஷயத்தை பற்றி கொண்டு கரையேறவங்களும் உண்டு. பாகவதமும் படிப்போம், ராமாயணமும் படிக்கிறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் உண்டு. அப்போ ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனம் பற்றி கொள்ளணும். ஹரே கிருஷ்ணாவோ ஹரே ராமாவோ இல்ல ராமராமாவோ ஏதோ ஒரு நாம சங்கீதம் பற்றி கொண்டு ஏதாவது ஒரு கிரந்தத்தின் பாராயணத்துக்காக ஒரு கிரந்தத்தை வச்சுக்கணும். அது பாகவதம் தான் உனக்கு பிடிக்குன்னா பாகவதமே பாராயணம் பண்ணு, ராமாயணம் தான் பிடிக்குன்னா ராமாயணமே பாராயணம் பண்ணு. ஆனா பெஸ்ட் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, மகான்களுடைய அபிப்பிராயம் உண்டு,
ஏதாவது ஒன்றை பற்றி கொள்வது சிறந்தது. கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணம், இது ரெண்டையும் பற்றி கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் நல்லா பண்ணுங்க. ஒரு மணி நேரம் ராமநாம நிறைய சொல்லி ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு பாகவதம் தான் பிடிக்கலாம், பாகவத பாராயணம் பண்ணலாம். அப்போ நாம சங்கீர்த்தனம் ஒரு மணி நேரம் நம்ம பாராயணம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம பாகவத பாராயணம் பண்ணலாம். இது நித்தியம் பாகவத சேவையா, தினமும் படிக்கணும். தினமும் 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் நல்லா பண்ணிட்டு பாகவத பாராயணம் பண்ணு. இப்போ வியாழக்கிழமை, இந்த நாளைக்கு வியாழக்கிழமை வருது இல்லையா, அந்த வியாழக்கிழமை நிர்ஜல ஏகாதசி, தண்ணி கூட குடிக்கூடாதான், அப்படியேப்பட்ட ஏகாதசி வருது நாளைக்கு வியாழக்கிழமை, நிர்ஜல ஏகாதசி. அதை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லது. ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, அதனால 2-3 வச்சுக்கிறாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்றது, பாகவத ராமாயணமும் பாராயணம் பண்றது, அப்படி வச்சுக்கிறாங்க. இல்ல அதை கேட்கறதே என்னால் படிக்க முடியாது அப்படின்னா சிரவணம் பண்ணலாம். பாகவத ராமாயணம் சிரவணம் பண்ணலாம். நாம சங்கீர்த்தனம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நம்ம வாக்கால பகவான் நாம சொல்லணும் கண்டிப்பா. அதனால ஏதாவது ஒன்றை கடைப்பிடிக்கலாம். இல்லை பாகவத தர்மத்துல 2-3 வச்சுன்னா நாம சங்கீர்த்தனம் கொஞ்ச நேரம் பண்ணலாம். அது பிறகு பாகவத பாராயணம் பண்ணலாம். நிறைய பேர் பாராயணம் பண்றதுனால பாகவத பாராயணம் தான் பிரசித்தமா இருக்கு. ராமாயண பாராயணம் பண்றவங்க இருக்காங்க, ரொம்ப ரேர். ஆனா பாகவத பாராயணம், பாகவதம் தான் ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா பாகவதம் தான். இத்தனைக்கும் அது சன்னியாசிகள் நிலைக்கு நம்மளுக்கு உயர்த்தக்கூடியது. ஆனா அதுதான் எல்லாரும் பிடிச்சிக்குது. ராமாயணமாவது சொல்லுவாங்க, அப்படி இல்லை, பாகவதமும் இல்லற சௌக்கியங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதுதான், செல்வ செழிப்பு உண்டாக்கக்கூடியது தான். இருந்தாலும் ராமாயணம் அதுல சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணா நல்லா க்ஷேமா வாழலாம். நம்ம செல்வ செழிப்பு உண்டாகும், பணம் விருத்தி ஆகும், தன விருத்தி, குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி எல்லாம் அதிகமாகும். அப்படி சுந்தரகாண்டம் மட்டும் தனியா பாராயணம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அது மாதிரி நிஷ்டையா இருக்கிறாங்க. யாருக்கு எது பிடிக்குதோ அதை பாராயணம் பண்ணலாம். அதனால அடிக்கடி மாறக்கூடாது. ஏதாவது ஒன்றையில் நிஷ்டையா இருக்கணும், பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரத்யேகமா ஒண்ணு வச்சுக்கணும், அது என்னைக்குமே விடக்கூடாது. அது பாகவதமா இருக்கலாம், ராமாயணமா இருக்கலாம், சுந்தரகாண்டமா இருக்கலாம், பகவத்கீதையா இருக்கலாம், பாராயணமா இருக்கலாம், நாராயணியமா இருக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கலாம். சில விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டுமே தினமும் பாராயணம் பண்றதை நிஷ்டையா வச்சிருக்காங்க. அது மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். மொத்தம் பக்தி பண்ணணும். ஆனா ஏதாவது ஒன்றை நிஷ்டையா வைக்கணும், தொடர்ந்து பாராயணம் பண்றதா வச்சுக்கணும். இப்ப பாகவதம் தான் பெஸ்ட். பக்தர்களுக்கு சோதனைகள் வரும். இந்த சோதனையை கண்டு பின்வாங்கி நான் வேற கிரந்தத்துக்கு போறேன், அதுதான் நம்ம பண்ற தப்பே. எனக்கு இதுல பாகவத பாராயணம் பண்ணா கஷ்டம் வருது, ஆனா நான் ராமாயணத்துக்கு தாவிடுறேன், அதுதான் தப்பு. சோதனைகளை அதை கடக்க பார்க்கணும். பகவான் சோதனைகள் கொடுக்குறான்னா உனக்கு ஏதோ பெருசா ஒரு பெரிய நன்மைகள், ஒரு நன்மை சேர போதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் உனக்கு கஷ்டத்தை அதை சோதிக்கிறான். இந்த பாகவத நிஷ்டையா இருக்கிறியா இல்லையான்னு பாக்குறான், பரிசோதிக்கிறான். அந்த பாகவத நிஷ்டையா இருந்துட்டேன்னா அந்த சோதனைகளை தாங்கி கொண்டு, அந்த சோதனைகளை சகிச்சுண்டு நீ அந்த சோதனைகளை கடந்துட்ட சொன்னா அந்த பாகவத்தினால உனக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போறான்னு அர்த்தம். பெரிய நன்மை கிடைக்க போகுது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், சோதனை வரும்போது கழட்டி விட்டுருவோம். பலன் கிடைக்கும் போது நம்ம பின்வாங்கிடுவோம், பலன் கிடைக்கும் போது பின்வாங்கிடுவோம். அங்கதான் நம்ம பண்ற பெரிய முட்டாள்தனம். எனக்கு பாகவதம் ரொம்ப சோதிக்கிறது, கஷ்டத்தை கொடுக்குது. நான் ராமாயணத்துக்கு வந்துட்டேன், நான் இந்த கோயிலை விட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு, வேற சத் சங்கத்துக்கு போயிட்டேன், இந்த சத் சங்கத்துல நான் இல்லை அப்படின்னா தாவிடுறாங்க பத்தியா. அங்கதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அந்த இருந்த இடத்துல இருந்து சமாளிக்க பார்க்கணும். சமாளிச்சு அதுல இருந்து மேல வர்றதை பார்க்கணும். துன்பங்கள் வரதான் செய்யும், சோதனைகள் வரதான் சொல்ல, பல்ல கடிச்சுட்டு அதை தாங்கி தான் ஆகணும். அப்படி கடந்துட்டோம்னு சொன்னா அந்த வழியே நமக்கு சிறப்பை கொடுக்கும், மேல உச்ச நிலை கொடுக்கும். அதுக்கு பிறகு பாகவத்துல ஒன்று பக்தி பிச்சுண்டு வரும். ஒன்றும் இல்லை,
சௌமிய தாமர பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் வில்லிவாக்கத்தில் இருக்கு. அங்கே நான் வந்து உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். உபன்யாசத்துக்கு போகும்போது அங்கே வெளியில் வந்து செருப்பு வரும் இல்லையா, அது 360 ரூபா அந்த செருப்பு, அந்த விகேசி செருப்பு. அந்த 360 ரூபா செருப்பு வந்து அங்கே போய் கோயில் வாசலில் விட்டேன். விட்டுட்டு போய் அங்கே போய் உபன்யாசம் பண்ணிட்டு வெளியே வந்தால் செருப்பு காணும். செருப்பு காணும். அதே சொந்தத்தில் பார்த்தா வண்டி எடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை, தடங்கள் உண்டாச்சு. என்னடா அது, முதல் நாள் உபன்யாசம் வந்திருக்கோம், சப்தாகம் அங்கே ஏற்பாடாச்சு. சப்தாகம் வந்து உபன்யாசம் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். சௌமிய தாமர பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? வில்லிவாக்கத்தில் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா முதல் நாள் உபன்யாசம் பண்ணிட்டு வெளியே வந்தால் செருப்பு காணும். என்னடா அது. அப்புறம் வண்டி சரியா ஸ்டார்ட் ஆகலை, 2 வீலர் எடுத்து போனேன். என்னடா இது, ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி, சரி நாம் வந்து மறுநாள் பகவான் நம்மள செருப்பு இல்லாமல் நடக்க விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு இல்லாமல் என்ன பண்ண, நைட் ஆகி போச்சு. உபன்யாசம் முடிஞ்சு 8:30 மணி 9 மணி ஆயிடுச்சு. இனிமேல்ட்டு வந்து நம்ம இல்லை 8 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். ஓகே, 6 மணிலாம் ஆரம்பிச்சு 8 மணிலாம் முடிச்சாச்சு. உபன்யாசம் முடிச்சா கூட வெளியே வந்து பார்த்தா செருப்பு காணும். 360 ரூபா செருப்பு, விலை அதிகம். என்ன பண்ணுறது, நடாது. முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே இப்படி நம்மளுக்கு கஷ்டம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். எப்படியோ வண்டி தள்ளிக்கிட்டு அவன் பெட்ரோல் காலி ஆச்சுன்னு தெரியல, வண்டி மக்காட் பண்ணிச்சு 2 வீலரு. உடனே அதுக்கு பெட்ரோல் போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். மறுநாள் பார்த்தேன், அங்கே ஒத்துண்டோம் நாம சப்தாகம். இது மாதிரி செருப்பு காணாம போய் இது போல் அமங்கலமாக நடக்குது, அதனால் நம்ம எதுக்கு போகணும், விக்னங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கிடலாம். ஆனால் என்ன பண்ண தெரியுமா, நம்மள முதல்ல வந்து எல்லாம் தட்டு தடங்களா இருக்கு, அதனால இந்த இடத்துல வந்து பாகவதம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு பகவான் தடை பண்றான் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண, நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். பகவான் இங்க வந்து பாகவதம் சொல்ல வேணான்ட்டு தடை பண்றான் போல இருக்கு, சரி நம்ம வீட்லயே பாகவதம் படிச்சுக்கலாம் அப்படிதான் நினைச்சிட்டு சரி பின்வாங்கிட்டேன். சரி மறுநாள் வர வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா செருப்பு காணாமல் போச்சு, 360 ரூபா செருப்பு காணாமல் போயிடுச்சு. வண்டி வேற மக்காட் பண்ணுது, தடங்கள் மேலே தடங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நானும் மறுநாள் போவானா அப்படின்னு மூடு இல்லை. ஆனால் அடுத்த நிமிஷம் சேச்சே நம்ம ஒத்துண்டோம். சப்தாக முறைப்படி 7 நாள் போய் உபன்யாசம் மட்டும் தான் ஒத்துக்கிட்டு நாம் வந்து அந்த சங்கல்பம் நம்ம பகவான் பார்த்துன்னு இருக்கிறோம். பகவானை நம்ம பதில் சொல்லி ஆகணும். சரி பரவாயில்ல, செருப்பு தானே போனால் போதும் சொல்லிட்டு என்ன பண்ணேன், உடனே செருப்பே இல்லாமல் நேராக வண்டி வீட்டில் விட்டுட்டு 2 வீலர் வீட்டில் விட்டுட்டு வண்டியில திரும்ப போகணும், நம்ம ட்ரெயின்லேயே வந்துடும் சொல்லி உடனே வில்லிவாக்கத்துக்கு ட்ரெயினில் ஏறி வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து வந்து சௌமிய தாமர பெருமாள் கோயிலுக்கு வந்தேன். வந்து உபன்யாசம் பண்ணால் திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு வைஷ்ணவர் ஒரு தட்டு ஒன்று எடுத்துனாரு. வந்து எல்லாருக்களையும் வசூல் பண்ணார். பணத்தை வசூல் பண்ணி சில்லறைகளாக போட்டாங்க, நோட்டுகள்லாம் போட்டாங்க. நிறைய பணம் அப்படி வசூல் பண்ணி மூட்டை கட்டி அந்த பாகவதம் முடியும் போது எங்களை அந்த மூட்டையை எடுத்து கொடுத்தார். இந்த வச்சுக்கோ, நீங்கள் உபன்யாசம் பண்ணுறீங்க, உங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும் இல்லையா, அதனால எல்லாருக்களையும் வசூல் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவர் வசூல் பண்ணிட்டு வந்து எல்லாருக்களையும் அந்த பணத்தை கொடுத்தா அது 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு மேலே இருக்கும், அதிகமாக இருக்கும் பணம். நீ 360 ரூபா செருப்பை இழந்தன்னு சொன்னல, அந்த செருப்பு காசு வச்சுக்கோ. அதிகமாகவே 500 ரூபாய் இல்லை 600 ரூபாய் மேலே அதிகமாகவே இருக்கும் பணம். அதிகமாக பகவான் கொடுத்துட்டான். அப்படியே ஒரு மூட்டை கட்டி எடுத்து கொடுத்தாரு எங்களை. அந்த பணத்தை வசூல் பண்ணி வந்து அங்கே உட்காந்துருந்தவங்களை வசூல் பண்ணி வந்து அப்புறம் மறுநாள் பார்த்தா அதே மாதிரி வசூல் பண்ணி வந்து மூட்டை முடியாத வந்து பணம் கொடுக்குறாரு. 1000 என்னடா இது, எப்படியும் 600 ரூபாய் வந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா 500 ரூபாய் வருது, அதிகமாக வருது. 7 நாள் உபன்யாசம் பண்ணி ருக்மணி கல்யாணத்தோட பூர்த்தி பண்ணேன் அந்த சௌமிய தாமர பெருமாள் கோயிலில். உபன்யாசம் பண்ணி முடிச்சோடனே அப்போ பகவான் ஏற்பாடு பண்ணிட்டான். பத்தியா, நீ 360 ரூபா செருப்பு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டு பின் வாங்கியிருந்தனா, இப்போ இவ்வளோ பணம் பகவான் தானே வசூல் பண்ணி கொடுத்தான். யாரோ ஒரு வைஷ்ணவர், அவர் யாருன்னு கூட தெரியாது, முன்ன பண்ண கூட தெரியாது. அவர் சொல்ற கடைசி நாளில் இன்னைக்கு தான் முடிய போதும் எங்களுக்கு சொல்லக்கூடாதா ருக்மணி கல்யாணம். நான் அதை இப்போ உங்களுக்கு ஏதாவது பெருசாக வேஷ்டி அது போல் ஏதாவது ஒரு
சன்மானம் பண்ணி பெருசாக பண்ணியிருப்போமே. அதாவது என்னன்னா, சன்மானத்துக்கு எதிர்பார்த்து நம்ம சௌமிய தமிழ் பெருமாள் கோயிலுக்கு போல, இங்கே ஒரு உபன்யாசம், இங்கே ஒரு சப்தாகம் பண்ணலாமேன்னு ஒரு ஆசையோடு போனேன். இவ்வளோ சன்மானம்னா பேசின்னு போல, எதுவுமே எதிர்பார்த்துன்னு போல. நான் பாட்டுக்கணும்னா இங்கே பாகவதம் நடத்தணும் பக்தர்கள் சங்கத்தில், இந்த கோயிலில் சௌமிய தமிழ் பெருமாள் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு உபன்யாசம் பண்ணேன். அந்த உபன்யாசம் பண்ணதனுடைய அடையாளமாக நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. சன்மானம்லாம் பேசின்னு போல எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு போய் பாகவத உபன்யாசம் பண்ணதுக்கு போனோம். ஆனால் பகவான் பாதம் சுமார் போனா உடனே யாரோ ஒரு வைஷ்ணவர் மூலமாக எல்லா பணத்தை வசூல் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள்களை வசூல் பண்ணி எனக்கு கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் 500-600 மேலே அதிகமாக தான் கொடுத்தானே தவிர கம்மியாக வரல. ஆச்சரியப்பட்டேன். அவள் 360 ரூபா செருப்பு, இப்போ பாரு 360 ரூபா செருப்பு காணாமல் போச்சு, முதல் நாள் தடங்கள் உண்டாயிடுச்சு, வண்டி மக்காட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருந்தேன்னா இது பகவான் கிடைச்சிருமா? இந்த பாகவதம் படிக்கிற பாக்கியம் கிடைச்சிருமா? பணம் வருங்க, பணம், ஆனால் அந்த பணம் கிடைச்சிருக்குமா? அன்னைக்கு நான் அப்போ வேலை வெட்டி இல்லாத நேரம், பஸ்ஸு காசு கூட கிடையாது எங்களை. அவ்வளோ ஏழ்மை அந்த சமயத்தில், ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன். அந்த சமயத்தில் இந்த செருப்பு காணாமல் போது மக்கள் பண்ணா எங்களை பணம் இல்லை. மறுநாள் பஸ்ஸு கூட காசு இல்லாமல் இருந்தேன் தெரியுமா? அவ்வளோ ஏழ்மை. அந்த சமயத்தில் பகவான் மூட்டை மூட்டையாக வசூல் பண்ணி அந்த வைஷ்ணவர் கொடுத்தாரு. 500, 600, 700 அவ்வளோதான் வந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் வசூல் பண்ணி கொடுத்தாரு. அந்த சில்லறையா வந்தது, நோட்டா வந்தது, எல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு, சுவாமி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். அந்த வைஷ்ணவ வசூல் பண்ண, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு. எனக்கு மொத்தத்தையும் காசு. நடந்த விஷயம் வெள்ளிவாக்கத்தில் சௌமிய தாமரை பெருமாள் கோயிலில் பகவானை சேவிச்சு கண்களில் கண்ணீர் மல்க, இந்த ஏழ்மை நிலையிலேயே எனக்கு படி அழுந்தியப்பா, இந்த பாகவதம் பேசுகிற பாக்கியத்தை கொடுத்து அதுக்கான கரும்பு தின்ன கூலியா இப்படி சன்மானத்தையும் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டே வந்தேன். அப்போ 7 நாள் முடிஞ்சு எல்லாம் மாலெல்லாம் அது ஒரு மரியாதைலாம் பண்ணி நல்லா பண்ணாங்க. சந்தோஷமா இருந்தது. அப்படி பண்ணி எனக்கு பகவான் அப்படி ஏற்பாடு பண்ணான். இந்த பாகவதம் பேசுறதுக்கு பெரிய வெகுமதி அளிச்சான் பகவான் தெரியுமா? அதனால ஆரம்ப நிலையில நம்மளுக்கு கஷ்டம் வருது, மக்காட் பண்ணுது, சோதனைகள் வருதுன்னு நம்ம பின் வாங்கிட்டோம்னா நமக்கு தான் லாஸ் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தான் பகவான். கிள்ளி கொடுக்கல, அள்ளி அள்ளி கொடுத்தான். அது போதும் எனக்கு. அப்போ எதுவும் வேலை இல்லை, எதுவும் சம்பாத்தியம் இல்லை, அந்த சமயத்தில் கொடுத்தான். அப்போ எனக்கு பேருதவியாக இருந்தது இல்லையா அந்த பணமானது. சொல்கிறேன், நான் விலை பேசின்னு பாகவதம் சொல்கிறவங்க கிடையாது. அவங்களாம் என்ன பகவான் என்ன கொடுக்குறானோ அதை வச்சுன்னு அந்த சம்பாவனை மட்டும் வச்சுன்னு வாழறவன் நான். அதனால் யாரோ ஒரு வைஷ்ணவர் உடனே தட்டு ஏந்தினார். தட்டு ஏந்தி எல்லாருக்களையும் வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பகவான் படி அளப்பான் அப்படி நம்பி போனா உண்மையிலே பகவான் படி அளக்குறான். யார் மூலமாவது நடந்த விஷயத்தெல்லாம். அதனால நம்மளுக்கு தடங்கள் உண்டாகுதுன்னு பின்வாங்கினா யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம், பெரிய நஷ்டம். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்புறமா என்னுடைய விசிட்டிங் கார்டெலாம் வாங்கிட்டாங்க, என்னுடைய அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் எங்கள் வீட்டிலலாம் பாகவதம் சொல்லுவீங்களான்னு கூப்பிட்டாங்க. சரிங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் அந்த டச்செல்லாம் ரொம்ப விட்டு போச்சு. நானும் அப்புறமா சில குடும்ப பிரச்சனைகள் வந்தது. அப்படியே நானும் தனிமையில் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் நான் பக்த சங்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். உபன்யாசங்கள்லாம் எனக்கு குறைஞ்சிச்சு. அப்புறம் இங்கே நரசிம்ம ரெட்டி காலனி இங்கே ஒரு உபன்யாசம் நடந்தது, சப்தாகம். அங்கே ஏற்பாடு பண்ணேன். பாகவதமும் சொல்லியிருக்கேன், ராமாயணம் சொல்லியிருக்கேன். ராமாயணம் 15 நாள் சொல்லியிருக்கேன், பாகவதம் 7 நாள் சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் அங்கங்கே எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போவேன். அவங்க நான் எவ்வளோ கொடுன்னு கேட்க மாட்டேன். அவங்களாம் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அது மாதிரி. சரி, ஓகே. அதனால் கஷ்டம் வருதுன்னு பின் வாங்கிடக்கூடாது. இந்த பாகவதமே ரசமயமானது. இந்த ரசத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையினால்தான் ஆசையாக கதை சொல்கிறேன் நான். இது போய் பணத்து சன்மானத்துக்காக பாகவதம் சொல்கிறேன் அப்படின்னா அது பாகவதோட ரசம் விட்டு போயிடும். சன்மானத்துக்காக கிடையாது, பக்திக்காக கிருஷ்ண கதையை பேசணும்னு ஆசையாக சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு லாபம். ஏன்னா நான் இவங்க சொல்கிறவங்க கேட்குறவங்களுக்கு லாபம், அதனால அவங்க சன்மானம் கொடுக்குறாங்க அப்படின்ற நோக்கத்தில் இல்லை.
சொல்றதுனால எனக்கு லாபம், பெரிய லாபம். பகவானை பத்தி பேசுற பாக்கியம் எனக்கு கிடைக்குது. அந்த ஒரு லாபத்துக்காக தான் நான் 4 இடத்துல போய் சொல்லிக்கிறேன் சப்தாகத்தில். சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். ராம் 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 ராம். இந்த பத்திரம் சொல்ல போனா பாகவதம் ஒன்னே போதுமானது. பாராயணம் பண்ணாவே, நாம சங்கீர்த்தனம் ராமநாமம் சொல்லிட்டு அழகா பாகவத பாராயணம் பண்ணாவே நமக்கு பேரானந்த நிலை சித்திக்கும். ஓகே, ராம ராம ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம. ஆனா ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும், பாராயணமோ இல்லை நாம சங்கீர்த்தனமோ வச்சுக்கணும். கண்டிப்பா நிஷ்டையா இருக்கணும். அதுல அவ்வளவு சுவை இருக்கு. ராம ராம.